லங்கா. ஓகே, அதாவது டெக்ஸ்ட் புக்ல 98 டெக்ஸ்ட் புக் வச்சிருக்கிறவங்க டெக்ஸ்ட் புக் பார்க்கலாம். அப்படி இல்லாதவங்க வந்துட்டு இந்த நோட்ஸ் தெரியுதுல, இந்த நோட்ஸ் 5.4 லங்கா பம்பந்துக்கான் மிஷன். ஓகே, அதாவது என்ன செஞ்சிருக்காங்கன்னு முதல்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த லங்காக்குள்ள வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னாக்கா டெக்ஸ்ட் புக்ல உள்ள இந்த நோட்ஸ்ல உள்ளதுதான் டெக்ஸ்ட் புக்லயும் இருக்கு. ஸோ நீங்க அதுல சுருக்கியிருக்காங்க. அதாவது 16 Oktober 1961 வந்து என்ன நடந்துச்சுனாக்கா, உசோல் பம்பந்துக்கம் மிஷ dibentangkan di Dewan Rakyat. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னாக்கா, இந்த ஐடியா பம்பந்துக்கம் மிஷ வந்துட்டு எங்க கொண்டு போய் பேசினாங்க, தேவான் ராயாட்ல வந்துட்டு போய் பேசினாங்க. உசோல்னாக்கா அந்த விஷயத்தை பத்தி, உசோல்னாக்கா அந்த விஷயத்தை பத்தி எங்க போய் பேசினாங்க, தேவான் ராயாட்ல. ஸோ இந்த தேவான் ராயாட்ல பேசினால mendapat sokongan majority, அதாவது நிறைய பேர் வந்துட்டு எதிர்த்தாங்களா ஒத்துக்கிட்டாங்களா? ஓகே, மெஜாரிட்டினாக்கா பெரும்பாலும் பேரு suara orang ramai lah bersetuju dengan idea pembentukan Malaysia. So இந்த முதல் லங்கா வந்துட்டு என்ன செஞ்சாங்க அப்படின்னாக்கா, tahun தான் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ உங்களுக்கு என்ன தெரியணும்னாக்கா, இந்த சிரி லவாத்தான், லவாத்தான்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி ரொம்பங்க, அது தமிழ்ல எப்படி சொல்றது, பயணம் மேற்கொள்வதா சார்? ஓகே, பயணம். ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ நான் இதை இல்ல பிளான்சோங்கன் இல்ல, பிளான்சோங்கன் வேற. லவாத்தான் மீன்ஸ் போயிட்டு ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, போய் பார்த்துட்டு வந்தாங்க. சுற்றுலான்னு சொல்லுவாங்களா சார்? ஒரு மாதிரி சுற்றுலான்னு வச்சுக்கலாம். ஸோ டூ dalam satu lah, சுற்றுலா மாதிரியும் அட் த சேம் டைம் அங்க அவங்க போன நோக்கத்தை வந்து அவங்க அங்க வந்து என்ன தெரிஞ்சுக்க போனாங்களோ அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு வந்தாங்க. ஓகே, டூ dalam satu lah lawatan. ஓகே, ஸோ இதுல என்ன நடந்துச்சுனாக்கா, துங்கு அடக்கன் லவாத்தான் கு சரவாக் dan Brunei. யாரு துங்குன்னு போட்டிருக்காங்க, அவரோட ஃபுல் பேர் என்ன? துங்கு அப்துல் ரஹ்மான். அப்பா, ஃபுல் பேரே சொல்லியாச்சா? ஓகே, துங்கு அப்துல் ரஹ்மான். ஸோ இவர் வந்து எங்க போனாரு, சரவாக்கும் புருனாய்க்கும் போனாரு. எதுக்கு போனாருனாக்கா, meninjau dan bertemu dengan pemimpin tempatan. அதாவது எதுக்கு போனாரு, அங்க போயிட்டு அங்க உள்ள பெமிம்பெயின், அதாவது அந்த ஆட்சி பண்றவங்களை போயிட்டு பாக்குறதுக்காக போனாரு. எதுக்கு பாக்குறதுக்கு போனார்னாக்கா, menerangkan rancangan pembentukan Malaysia. அதாவது இந்த அந்த pembentukan Malaysia பத்தி அவங்க வந்து பேசியிருக்காங்களே, ஸோ அதுக்குள்ள அவங்க என்னெல்லாம் பிளான் போட்டிருக்காங்கன்னா அந்த பிளானை வந்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட பேசுறதுக்காக போயிருக்காரு. ஓகே, ஸ்லோ டாக்லாம். ஏன்னா நம்ம தூரமா இருந்து சொல்றதை விட கிட்ட போயிட்டு நம்ம சொல்லி அந்த நெளிவு சுழிவுலாம் இருந்துச்சுனாக்கா ஒத்துக்காதவங்க கூட ஒத்துப்பாங்க. ஓகே, அந்த நெளிவு சுழிவு தெரியணும் ஆக்சுவலி பார்க்கணும். அதுதான் துங்கு கிட்ட அந்த திறமை நிறைய இருக்கு. அதனாலதான் வந்து அவரு மூலியமா நம்மளுக்கு வந்து மறுடிக்க கிடைச்சிருச்சு. அதே வந்துட்டு வேற ஆளுனாக்கா எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான், இவர் கொஞ்சம் நெளிவு சுழிவான ஆளு. ஓகே, ஸோ இதுதான் வந்து துங்கு முத பண்ணாரு. எப்ப 1961. திருப்பி சொல்றேன், தகவல் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. எங்க போனாரு, ஏன் போனாரு, எதுக்காக போனாரு, அதுதான் தெரியணும். எங்க போனாரு, சரவாக்கும் புருனாய்க்கும். எதுக்கு போனாரு, அங்குள்ள பெமிம்பெயினை பாக்குறதுக்கு. அங்குள்ள பெமிம்பெயினை எதுக்கு பார்க்க போனாரு, இந்த pembentukan Malaysia பத்தி அந்த பிளானை சொல்றதுக்காக போயிருக்காரு. ஓகேயா, அடுத்து 1962ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போறோம். ஓகே, அதாவது kerajaan PTM-னாக்கா Persekutuan Tanah Melayu. Okay, atur lawatan pemimpin Sarawak dan Sabah ke PTM. Okay, Julai 1961ல. அப்படி நான் ஃபாஸ்டா போனேனாக்கா சொல்லுங்க, நான் கொஞ்சம் ஸ்லோவா போறேன். அப்படி ஓகேனாக்கா ஓகேனாக்கா ஜஸ்ட் கேளுங்க முத. ஓகே, 1962ல என்ன நடந்துச்சுனாக்கா, அவரு யாரு, துங்கு வந்துட்டு 61ல அங்க போனாரு. ஸோ 62ல வந்துட்டு ஒரு பிளான் போட்டு அந்த பிடிஎம் பர்ஸ்குத்தான் தாராமலை, இவர் வந்து துங்கு வந்து பிடிஎம் ஆளு, இவர் வந்து பிடிஎம்மோட பெமிம்பெயின். ஸோ இவர் என்ன செஞ்சாரு, அங்க உள்ள பெமிம்பெயின், எங்க சரவாக்லயும் சபாலையும் உள்ள பெமிம்பெயினை வந்துட்டு பர்ஸ்குத்தான் தாராமலைக்கு வந்து வர வச்சாரு. ஓகே, வர வச்சு என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா,
Datuk Bandar Abang Haji Mustafa, Temenggung juga Donald Stephen, அப்புறம் Datuk Mustafa Datuk Harun mengadakan lawatan untuk meninjau kemajuan PTM. Okey, இதுல யார் யார் வந்தான்னு நம்ம வந்து பார்க்குறோம். அங்க கொடுத்திருக்காங்க. சரவாக்ல இருந்து யார் வந்திருக்கா? அந்த Datuk Bandar வந்திருக்காரு, Temenggung juga வந்திருக்காரு, Donald Stephen வந்திருக்காரு, Datuk Mustafa வந்திருக்காரு. இவங்க 4 பேருமே இங்க வந்து உண்மையில Persekutuan Tanah Melayu வந்து மஜுவா ஆயிருச்சா? ஏன்னா இதுக்கு முன்னா அவங்களுக்கு ஒரு சந்தேகம், இவங்க வந்துட்டு நம்மள கபம் பண்ண சொல்றாங்க, அந்த அளவுக்கு பிடிஎம் வந்து என்ன ஒரு பகோசா அப்படின்ட்டு. சோ இவங்க வந்து உண்மையில பிடிஎம் வந்து மஜுவா ஆயிருச்சா இல்லையான்ட்டு இவங்களும் பார்க்க வந்திருக்காங்க. தமிங்களா? ஓகே சார். ஓகே. அடுத்து நவம்பர் 1962ல திருப்பி என்ன நடந்துச்சுனாக்கா, திருப்பியும் துங்கு வந்து சபாக்கும் சரவாக்கும் போயிட்டு வந்திருக்காரு. ஓகே, சோ போயிட்டு வந்ததுல வந்துட்டு போயிட்டு போனார். திருப்பி மேபி ஒரு இடத்துக்கு வந்து நம்ம வந்துட்டு ஒரு 2-3 வாட்டி போனா ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தலாம் அப்படின்ட்டு அவருக்கு ஒரு நம்பிக்கை இல்ல. சோ திருப்பி 2வது ட்ரிப்பும் அவர் போயிட்டு வந்தாரு. அப்புறம் வந்துட்டு lawatan ahli politik, அதாவது டாக்டர் புர்ஹானுddin dan Ghaffar Baba melawat Sarawak dan Sabah. அப்புறம் வந்துட்டு துங்கு போயிட்டு வந்த பிற்பாடு அடுத்தது வந்து lawatan ahli politik. இந்த பொலிட்டிக்காரங்க வந்துட்டு யார் அதோட வக்கீல் டாக்டர் புர்ஹானுddinும் Ghaffar Babaவும் வந்துட்டு சாபாக்கும் சரவாக்கும் போயிட்டு வந்திருக்காங்க. எதுக்கு போயிட்டு வந்திருக்காங்கனாக்கா, menunjukkan kesepakatan kerjasama. Okay, kesepakatan dalam kalangan ahli politik Tanah Melayu untuk jelaskan gambaran sebenar rancangan Malaysia kepada penduduk Sarawak dan Sabah. Okay, so ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா துங்கு வந்துட்டு யார போய் பார்த்தாரு, அங்குள்ள பெமிம்பினை பார்த்தாரு. ஓகே, போய் பார்த்துட்டு அவங்க கிட்ட எல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு மலேசியா வந்து நம்ம ஏன் உருவாக்க போறோம்னு சொல்லிட்டு, அப்புறம் 2வது வந்துட்டு என்ன நடந்துச்சு, அவங்களை இங்க வர வச்சாரு. அவங்கள வர வச்சு என்ன பார்க்க வச்சாருனாக்கா, உண்மையில மலேசியா வந்து அவங்களோட சந்தேகத்தை வந்துட்டு சால்வ் பண்றதுக்குலாம். அப்புறம் வந்துட்டு திருப்பி துங்கு போயிட்டு வந்த பிற்பாடு துங்கு என்ன பண்ணிட்டாரு, ஓகே அலி பொலிட்டிக் அனுப்பினாரு. அந்த அலி பொலிட்டிக்கோட வக்கீல் தான் இந்த 2 பேரு. இவங்க போயிட்டு என்ன செஞ்சாங்க, அங்குள்ள மக்களை பார்க்க போனாங்க. வேற துங்கு வந்து பெமிம்பினை பார்த்தாங்க, இந்த அலி பொலிட்டிக் வந்து அங்குள்ள மக்களை பார்த்து இந்த மலேசியா ஏன் நம்ம உருவாக்க போறோம்ட்டு அவங்க கிட்ட எல்லாம் வந்துட்டு போயிட்டு என்ன சொல்லுவாங்க, அவங்களோட கருத்தை சொல்றதுக்காக போயிருக்காங்க. ஓகேயா? ஸ்டில் ஒன்னும் அந்த லவாத்தான்ல தான் இருக்கும். அந்த லவாத்தான்குள்ள ஜூலை 1961ல என்ன நினைச்சுனாக்கா, JSKM ஓட ஃபுல் பேர் என்னன்னாக்கா Jawatan Kuasa Setia Kawan Malaysia. ஓகே, so ditubuhkan ketika persidangan ahli-ahli parlimen Commonwealth di Singapura. இது எப்ப துபு பண்ணாங்க அது வேண்டாம்ல, அப்படி கேட்டா கூட இது எப்ப துபு பண்ணாங்க எங்க அப்படின்னாக்கா மேபி ஆப்ஜெக்டிவ் வரும், பட் இட்ஸ் நாட் சோ இம்பார்ட்டன்ட் தான். சோ அந்த ஜும்லா மஷாரக்கர் வந்து ஒரு கேள்வி கேளுங்க. 98 பேஜ் மட்டும் தானே தமிழனோட? ஓ ரைட், நான் ஆர்வ கோளாறு அது வரைக்கும் போயிட்டேனோ. அப்பா மிக்க நன்றி அன்பாது. நானே தான் சார். ஓகே நன்றி. ஒரு அதிசயம் என்ன தெரியுமா சார், அந்த 99 பேஜ் என்னோட தான். ஓகே நல்லதா போச்சு, பாதிக்கு பாதி தப்பிச்சிட்டாரு. நல்லதா போச்சு. இல்லையே, நான் பாதிக்கு பாதி அன்பு தப்பிக்க முடியாது. நான் இப்பதான் அதோட தலைப்பொண்டிதான் விலைக்கு சொன்னேன் நானு. ஆமாதானே? ஓகே, சோ இப்ப இதுக்கு முன்ன நீங்க வந்து நான் விளக்கணதெல்லாம் நீங்க பாத்தீங்க. இன்னைக்கு வந்துட்டு நிறைய வாத்தியாருங்கள்ல வந்துட்டு நம்ம வந்து lantai பண்ணிருக்கோம். Cikgu sementara lah. Kita akan lihat apakah peranan yang dimainkan oleh cikgu-cikgu sementara ini dalam memberi penerangan kepada anak-anak muridnya. Kita akan lihat sama ada cikgu-cikgu ini gagal atau berjaya untuk உங்களோட அசிஸ்டன்ட் வேணா சொல்லிக்கலாம். அதான் சார், செகுக்கு வந்து தொண்டை வலி இருக்கு சார், அதனால ரொம்ப பேச முடியாதா? ஓ, தொண்டை வலியெல்லாம் நான் வந்து லைன் பண்றது இல்ல. ஓகே, சோ பாப்போம். அப்படி அப்பப்ப தடுமாறுனீங்கன்னாக்கா நான் சைக்கிள் கேப்ல நான் கொஞ்சம் போடுறேனே. ரொம்ப தேங்க்ஸ் சார்.
ஓகே Okay, sir. ரொம்ப நன்றி சார். ஓகே, ஆரம்பிக்கலாமா? அன்பு ஆரம்பிங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க அன்பு. ஓகே சார். Jawatan Kuasa Setia Kawan Malaysia. கொஞ்ச நேரம் அன்பு. ஓகே சார். அப்படி யாருக்காச்சும் கேள்வி நிறைய இருந்துச்சுனாக்கா தாராளமாக அவங்க கிட்ட கேள்வி கேட்கலாம். சார் ஓகே சார். என்ன சார் கூசுறீங்க? ஓகே தான் சார், கேட்டா போச்சு. இப்ப நான் ஸ்டூடெண்ட் ஆயிட்டேன். அச்சோ. ஓகே ஃபைன், ஸ்டார்ட். சரி. JSKM அதாவது ஜவதான் கோச சத்திய கவான் மலேசியா. அதாவது அதுக்கு இன்னொரு பேர் மலேசியா சொலிடாரிட்டி. சார் எனக்கு அது முழு பேர் வர மாட்டேங்குது, நான் ஷார்ட் ஃபார்மே சொல்றேன் சார். ஓகே JSKM ஓட இன்னொரு பேரு MSCC. இத வந்து தூபோ பண்ணிருக்காங்க. அதாவது சிங்கப்பூர்ல 23 ஜூலை 1961 ketika persidangan ahli-ahli parlimen Commonwealth. மஷ்வரத் JSKM அதாவது 4 வாட்டி செஞ்சிருக்காங்க. எங்கன்னா ஜெசல்டன் என்ன சார்? betul dah, ஜெசல்டன் தான். அதாவது இந்த மஷ்வரத் JSKM அதாவது 4 வாட்டி 4 இடத்துல இது பண்ணிருக்காங்க. ஜெசல்டன், குச்சிங், கோலாலும்பூர், டன் சிங்கப்பூர். சார் இந்த ஜெசல்டன் வந்து இப்ப வந்து எப்படி சார் சொல்லியிருக்காங்க, பேர் மாத்திருக்காங்க போலுக்கு. இந்த நெகிரி பேர் என்னன்னு தெரியுமா? சரி, நீங்களே எந்த கிளிக்கிற என்னன்னு சார் சொல்லுங்க. தெரியாது சார், எனக்கு ஜெசல்டனோட இப்ப உள்ள பேர் தெரியாது சார். ஓ தெரியாதா? ஓகே சரி சார், நான் பாத்துக்கிறேன் சார், கூகுள் பண்ணிக்கிறேன் சார். சார் மௌனமா இருக்கிறீங்களா சார்? இல்ல சார், சொல்லுங்க சார். துஜோனுக்கு போயிருவோம் சார். ஓகே சார். இந்த ஜவதான் கோச சத்திய கவான் இதை உருவாக்குனதுக்கு 5 துஜுவான் இருக்கு. அத தமிழ்ல எனக்கு சொல்ல தெரியல சார், நான் அதை எழுதிக்கிறேன், அப்படியே நாளே படிச்சு சொல்றேன். First tujuan untuk meyakinkan penduduk Sarawak dan Sabah tentang pembentukan Malaysia. Second tujuan untuk menyediakan ruang perbincangan bagi mendapatkan pembentukan Malaysia. மூணாவது tujuan untuk mengumpulkan pandangan tentang pembentukan Malaysia. சார் தமிழ்ல எனக்கு அது எப்படி அந்த துஜுவான் சொல்லணும்னு தெரியல சார். துஜுவானாக்கா அதோட நோக்கம். எனக்கு நாயில தான் அது புரியுது. சோ தமிழ்ல எனக்கு தெரியல சார் எப்படி சொல்லணும். அந்த meyakinkan penduduk Sarawak dan Sabah tentang அவங்களோட நம்பிக்கையை வர வைக்கிறது. நம்பிக்கையா சார்? யாக்கின் கண்ணா நம்பிக்கையா சார்? எஸ் எஸ். யாரோட நம்பிக்கை வர வைக்கிறதுக்கு? penduduk di Sarawak dan Sabah. Okay. Second, untuk menyediakan ruang perbincangan bagi mendapatkan kata sepakat terhadap pembentukan Malaysia. அப்படின்னா அதாவது அவங்களுக்குன்னு தனியா ஒரு ruang untuk perbincangan, எப்படின்னா எல்லா விஷயத்தையும் பேசி கலந்து முடிவு எடுக்கிறதுக்கு அவங்களுக்குன்னு தனியா ஒரு இடம். ஓகே, இடம்னாக்க இந்த மீட்டிங்ல. ஓகே. மூணாவது untuk mengumpulkan pandangan tentang pembentukan Malaysia. அதாவது இந்த pembentukan Malaysia பத்தி அவங்களோட கருத்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகே குட். நாலாவது untuk menyebarkan maklumat berkaitan dengan Malaysia. அதாவது மலேசியா அவங்களுக்கு சில டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கிறதுக்கு. யாருக்கு சார் யாருக்குன்னா சபாக்கு. எஸ், Sarawak Sabah மக்களுக்கு. ஓகே. அஞ்சாவது untuk memupuk aktiviti penghebahan dan mempercepat pembentukan Malaysia. அப்படின்னா aktiviti penghebahan அப்படின்னா என்ன? பப்ளிசிட்டி பண்ணாங்க சார் அது நீங்களே ஹெல்ப் பண்ணீங்களா சார்?
ஓகே, pengebahanனாக்கா பப்ளிசிட்டி பண்ணாங்க. ஸோ நிறைய ஆக்டிவிட்டி செஞ்சாங்க. அது என்ன எப்போ ஆக்டிவிட்டினாக்கா இந்த மலேசியாவை பத்தி பப்ளிசிட்டி பண்றதுக்காக நிறைய ஆக்டிவிட்டி செஞ்சாங்க. அதாவது என்னன்னாக்கா அந்த அந்த ஆக்டிவிட்டிக்குள்ள வந்துட்டு மலேசியாவோட கமாஜுவான் பத்தி எல்லாம் பேசினாங்க. அப்போ வந்துட்டு பேசினாக்கா நிறைய பேர் வருவாங்கல்ல, பூந்து pembentukan Malaysia ke ஒத்து ஓகே பார்த்துட்டு சார். அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஓகே, ஒன்னும் இருக்குல்ல. வேற தம்பி ஓகே சார். அவ்வளவுதானா? கீழே என்ன இருக்கு சார்? ம் Jawatan kuasa ini terdiri daripada wakil pemimpin dari Persekutuan Tanah Melayu, Singapura, Sarawak dan Sabah. அதாவது இந்த ஜவத்தன் குவாஸுக்கு 4 ஊர்ல இருந்து wakil pemimpin இருக்காங்க. ம் அது எந்தெந்த இடம்னா Persekutuan Tanah Melayu, Singapura, Sarawak dan Sabah. ஓகே. இந்த ஜவத்தன் குவாஸு சத்திய kawan மலேசியாவுக்கு வந்து டொனால்ட் ஸ்டீஃபனை தான் பங்குசியா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகே, pengurusiக்கு இன்னொரு பேர் என்னன்னு தெரியுமா? பங்குசிக்கு என்ன ketua சார்? வெரி குட், ketua. ஓகே, அப்புறம் தேங்க்யூ சார். dalam masyarakat kedua, அதாவது 2வது மீட்டிங்ல இந்த ஜேஎஸ்கேஎம் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா மலேசியாவோட எப்படி membuat keputusan menyokong rancangan Malaysia. சார் கேக்குதா சார்? கேக்குது. அதாவது இந்த 2வது ஜேஎஸ்கே என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா மலேசியாவோட ரஞ்சாங்கனுக்கு சொக்கோங் பண்றதுக்கு முடிவு எடுத்திருக்காங்க. ஓகே, சொக்கோங் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே. சார் peranan penting முக்கியமான பொறுப்பு அப்படின்னு சொல்லலாமா சார்? சொல்லலாம். ஓகே, இந்த ஜவத்தான் குவாஸை வந்து ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு. அப்படி என்னன்னா அதாவது அவங்களுக்கு புரிய வைக்கிறது kepada pemimpin tempatan, memberikan kefahaman kepada pemimpin tempatan. அது எப்படின்னா அவங்களுக்கு புரிய வைக்கிறது dan dapatkan sokongan terhadap pembentukan Malaysia. இந்த pembentukan Malaysia பத்தி அவங்களோட சொக்கோங்கன், அதாவது அவங்களோட சொக்கோங்கன் எடுத்துக்கிறதுக்கு புரிய வச்சுட்டு அவங்களோட சொக்கோங்கன் எடுத்துக்கிறதுக்கு. ஓகே, வெரி குட். ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க. ஓகே, சோ அன்புக்கு வாழ்த்துக்கள். அவர் வந்து என்னத்தை பத்தி பேசினார்னாக்கா ஜவத்தான் குவாஸு சத்திய kawan Malaysia. சோ இதுதான் அதாவது 2வது லங்கா. முதல் லங்கா நம்ம என்ன பார்த்தோம்? சிறி தவாத்தான் செஞ்சாங்க. 2வது நம்ம இப்ப என்ன பார்த்தோம்? அன்பு விளக்கி சொன்னாருனாக்கா ஜவத்தான் குவாஸு சத்திய kawan Malaysia. சோ இதுக்குள்ள நம்மளுக்கு என்ன தெரியணும்னாக்கா எங்க நடந்துச்சு, எப்ப நடந்துச்சு, எத்தனை வாட்டி நடந்துச்சு, எங்க நடந்துச்சு, இதோட துஜுவான் என்ன. துஜுவானுக்கு இன்னொரு வார்த்தை objektif matlamat. திருப்பி சொல்றேன், tujuan, objektif, matlamat. Ketiga-tiga ini membawa erti yang sama. Okay, so எதுக்குனாக்கா இந்த 5 விஷயத்துக்காக. இது என்ன? Sarawak Sabah மக்களுக்கு வந்துட்டு நம்பிக்கை வர வைக்கிறதுக்கு இந்த pembentukan Malaysia. சோ அடுத்து வந்துட்டு இந்த மீட்டிங் எதுக்கு நடந்துச்சுனாக்கா ஒரு இடம் தேவை அவங்களுக்கு இத பத்தி தான் பேசுறதுக்கு. கோபி கடையில போய் பேச முடியாது ஒரு மீட்டிங். ஏன்னா இது வந்து ஆமா விட மாட்டாங்க. ஓகே, சோ வந்து ஒரு மஷவரத் தேவை. ஏன்னா இது வந்து முக்கியமான விஷயம் இல்ல. சோ ஒரு பெரிய மஷவரத் தேவை. அதுக்கு தான் வந்து இந்த ஒரு ஜவத்தான் குவாஸை உருவாக்குனாங்க. அடுத்தது எதுக்குனாக்கா பண்ணாங்க, அதாவது அவங்க எல்லாம் விலைக்கு சொல்லிட்டாங்க. சோ அவங்களோட கருத்தும் நம்மளுக்கு தெரியணும்ல. அடுத்து வந்து menyebarkan maklumat berkaitan tentang Malaysia. ஸோ மலேசியா பத்தி என்ன பெருமை இருக்கோ அதெல்லாம் பத்தி சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி, நிறைய ஆக்டிவிட்டி செஞ்சாங்க. அந்த ஆக்டிவிட்டிக்குள்ள வந்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னாக்கா மலேசியாவுல உள்ள என்னென்ன கமாஜுவான் இருக்கோ அதை பத்தி எல்லாம் பேசினாங்களா இந்த மீட்டிங்ல. ஓகே, அதோட அலி வந்து யாருனாக்கா இந்த 4 நகரில் உள்ள மக்கள் இல்ல pemimpin, wakil pemimpin. அடுத்து யார் அதோட ketua-னாக்கா டொனால்ட் ஸ்டீஃபன். இந்த மஷ்வராட் 2வது மஷ்வராட்டை வந்து மொத்தம் 4 நடந்துச்சுல. அப்ப விலைக்கு சொல்லிட்டாங்க. 2வதுல தான் வந்து இவங்க எல்லாம் மெஜாரிட்டி வந்து சொக்கோங் பண்ணிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க மலேசியாவுக்கு, pembentukan Malaysiaக்கு. ஓகே, சோ இந்த ஓவரால் இந்த peranan, ஓகே, இந்த peranan, tugas, tanggung jawab. இந்த ஜவத்தான் குவாஸோட peranan என்னன்னாக்கா, tanggung jawab என்னன்னாக்கா, tugas என்னன்னாக்கா மெயின் 2 விஷயம் தான். ஒண்ணு
பெமிம்பென் கிட்ட வந்துட்டு இந்த மலேசியாவை பத்தி அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு, அடுத்து அங்க உள்ள மக்கள் கிட்ட இருந்து இவங்களுக்கு வந்துட்டு என்ன வர வைக்கிறதுக்கு, சொக்குங்கன் வர வைக்கிறதுக்கு. சொக்குங்கன் தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? ஆதரவு சார், ஆதரவு. ஓகே, ஆதரவு கிடைக்கிறதுக்காகலாம். ஓகே ஃபைன், புரிஞ்சிருச்சா இது? ரெஃபரண்டம் சிங்கப்பூர்ல ஸ்டார்ட் பண்ணுங்க சரண். Rundingan antara kerajaan persekutuan Taiwan Tanah Melayu dengan Singapura. அது என்னன்னா சொல்ல வராங்களா சார், kerajaan Tanah Melayuவும் சிங்கப்பூரும் வந்து ஒன்னா சேர்ந்து pada bulan Ogos 1962 வந்து sampai September 1962 வரைக்கும் வந்து அந்த persekutuan Singapura வந்து செஞ்சாங்க சார். Satu referendum diadakan di Singapura pada awal bulan September 1962 menyatakan bentuk pilihan Singapura menyertai Malaysia. அதுதான் சார் எனக்கு புரியவே மாட்டேங்குது அந்த இதுல. ஓகே, ரெஃபரண்டம்னாக்கா ஒரு மச்சான் பெரிய அளவுல மீட்டிங்னா, பெரிய அளவுல மீட்டிங். அந்த மீட்டிங் எதுக்குனாக்கா உங்களுக்குதான் சொரு, அதாவது மெஜாரிட்டி வந்துட்டு ஒத்துக்கிறாங்களா ஒத்துக்கலையான்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் வந்துட்டு ஒரு ரெஃபரண்டம் செஞ்சாங்க. எப்ப செஞ்சாங்க? 1962ல. ஓகே, சோ எதுக்காக செஞ்சாங்க? சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் இதுக்கு. ஓகே, அந்த menyertai பண்றதுக்குலாம் சிங்கப்பூரும் மலேசியாவும் ஒன்னாகிறதுக்காக அந்த அந்த ரெஃபரண்டம் செஞ்சிருக்காங்க. அப்ப சிட்டிசன் செஞ்சாங்க. ஓகே, அப்புறம் keputusan referendum mendapati rakyat Singapura bersetuju untuk bergabung bentuk Malaysia seperti syarat yang ditetapkan oleh kerajaan Singapura dan Persekutuan Tanah Melayu. Keputusan yang membolehkan Singapura menyertai Malaysia. சிங்கப்பூரோட லா அவங்களோட இதுவும் சேர்ந்து ஒத்துழைப்பு செஞ்சாதான் வந்து இவங்க நடத்த முடியும்னு சொல்றாங்க சார். ஓகே ஓகே, நான் கொஞ்சம் எடிட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ரெஃபரண்டம் சிங்கப்பூர் கீழே நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த ருண்டிங்கன், அதாவது ருண்டிங்கன்னாக்கா என்ன அர்த்தம்னாக்கா பெர்பிங்சாங்க மீட்டிங்ல எங்க antara kerajaan PTM dengan சிங்கப்பூர், இவங்க ரெண்டு பேருக்கு இடையில நடந்துச்சு. எதை பத்தினாக்கா அவங்களோட என்ன persetujuan வந்து தெரிய வைக்கிறதுக்கு, சிங்கப்பூரை வந்துட்டு மலேசியாக்குள்ள போடுறதுக்காக, அந்த அவங்களோட கருத்தை தெரிவிக்கிறதுக்காக. ஓகே, எப்ப நடந்துச்சு? செப்டம்பர் 1962ல வந்துட்டு menyatakan bentuk pilihan Singapura menyertai Malaysia. அதாவது என்ன சொல்றாங்கக்கா, நான் சிங்கப்பூர் வந்து ஒத்துக்குச்சு, நான் வந்து போடுறேன், ஆனா வந்துட்டு எனக்கு வந்து சில விஷயம் வந்துட்டு நீங்க வந்துட்டு நான் எனக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களோட கருத்தை சொன்னாங்க. bentuk pilihanனாக்கா அவங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ லாஸ்டா அந்த கப்புதுசான் ரெஃபரண்டம்ல அந்த கப்புதுசான்ல வந்து என்ன தெரிய வந்துச்சுனாக்கா, அங்க உள்ள மக்கள், எங்க உள்ள மக்கள், சிங்கப்பூர்ல உள்ள மக்கள் எல்லாம் வந்துட்டு ஒத்துக்கிட்டாங்களா ஒத்துக்கலையா சரண்? ஒத்துக்கிட்டாங்க சார். ஓகே, அதாவது அந்த ஷாராட்டையும் அவங்க ஒத்துக்கிட்டு அவங்க வந்து சிங்கப்பூர் வந்து மலேசியா கூட சேர்றதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அந்த என்னது அந்த JSKMல வந்து ஒத்துக்கிட்டாங்களா எல்லாருமே? அன்பு சார் இல்ல சார், JSKMல ஒத்துக்கலையா? ஒத்துக்கிட்டாங்கதான் நினைக்கிறேன் சார். நினைக்கிறீங்களா? mendapat sokongan terhadap pembentukan Malaysia. அப்ப ஒத்துக்கிட்டாங்க சார். ஒத்துக்கிட்டாங்க. சோ ரெஃபரண்டம், ஓகே, ரெஃபரண்டம் சிங்கப்பூர்ல ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்கிட்டாங்க சார். ஓகே, ஒத்துக்கிட்டாங்க. அடுத்தது இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்? ருண்டிங்கன் லண்டன். ஓகே, ருண்டிங்கன் லண்டன்ல என்ன நடந்துச்சு சரண்? Pada bulan November 1961, Rundingan berhubung dengan pembentukan Malaysia diadakan di London antara Kerajaan Persekutuan Tanah Melayu dengan Kerajaan British. Pada bulan November வந்து 1961 வந்து pembentukan Malaysiaவும் perhubungan லண்டனும் வந்து ஒன்னா சேர்ந்து நடத்த ஆரம்பிச்சார். எதுக்கு?
Meninjau reaksi penduduk Sarawak dan Sabah என்ன அர்த்தம்? Textbookல page 100 இப்படி கேட்டீங்கன்னா எப்படி சார் பதில் சொல்லுவாங்க? meninjau reaksi penduduk Sarawak dan Sabah naka கண்காணிக்கிறதா சார்? கண்காணிக்கிறது, அதாவது தெரிஞ்சுக்கிறதுக்காகலாம். என்னத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக Sarawak Sabah உள்ள மக்கள் வந்து என்ன ரெஸ்பாண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இதை பத்தி. ஓகேயா? புரியுதா? ஓகே சார், புரியுது சார். அதுதான் புரியுது ஓகேன்னு சொல்றீங்க. மத்தவங்க யாரும் சவுண்டே காணோம். புரியுது சார். தினேஸ்ரீ இருக்காங்களா? இருக்கேன் சார். சவுண்டே காணோம் இன்னைக்கு. அமைதி சார். ஓய்யோ சாமியோ. ஓகே ஃபைன். அடுத்து யாரு? சுருஹன்ஜய் கபால். நான் சார். தேசிகன் சார். தேசிகனா? ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க தேசிகன். ஓகே சார். கலருங்க சார். ஓகே, Suruhanjaya Koblot. Pembentukan Suruhanjaya Koblot வந்து ஓகே Suruhanjaya அவங்க வந்து இந்த Suruhanjaya இதை வந்து எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா வந்து 1962ல ஆரம்பிச்சாங்க. ஓகே ஓகே, அப்போ வந்து இந்த இதோட எப்படி சொல்றது, இந்த Suruhanjaya Koblot வந்து யார் மூலியமா ஆரம்பிச்சதுன்னா வந்து kerajaan பிரிட்டிஷும் Persekutuan Tanah Melayuவால. ஸோ Suruhanjaya Koblot வந்து எப்போ உருவாக்குனாங்க? ஜனவரி 1962ல. யாரு இதுல உள்ள அந்த என்ன சொல்லுவாங்க, ஆஹ்லி தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? உறுப்பினர்கள் சார். உறுப்பினர்கள். ஓகே, ஸோ யார் இதுல உள்ள உறுப்பினர்கள்னாக்கா லார்ட் காபால் தான் வந்துட்டு அதோட தலைவர்லாம். அவருக்கு கீழே தான் வந்து சர் ஆந்தனி எபர், சர் டேவிட் வாட்டர்ஸ்டோன், முகமது கசாலி ஷாஃபிஇ, வாங் பவுனி, இவங்கெல்லாம் இருக்காங்க. சார் என்ன சார் பேர் கஷ்டமா இருக்கு சார், எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? டோன்ட் வரி. ஓகே, ஸோ பங்குருசி யாருன்னு தெரிஞ்சுக்குங்க. அப்புறம் வந்து ஒரு 2 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா பேரும் வேண்டாம். அப்படி வந்துட்டு சுத்துரு கேள்வியில கேட்டா கூட சபக்கா அலி சுருஹன்ஜாயின்னு கேட்டாங்கனாக்கா 2 பேத்துக்கு மேல கேட்க மாட்டாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு முதல் லார்ட் காபால்னு தெரியணும், அது அவரோட பங்குருசி. அடுத்து சர் ஆந்தனி, அப்புறம் சர் டேவிட். பின்னாடி பேர் தெரியாட்டி நோ ப்ராப்ளம், கவலைப்படாதீங்க. ஓகே, இது இவங்க தான் அவங்களோட உறுப்பினர்கள். ரைட்டா? கணக்கா சொன்னா? ஓகே சார். ஆமாங்க ஓகே, இன்னைக்கு வந்து கரெக்ட் இல்லாம இருக்குமா சார்? அன்பே. ஓகே, சோ இதுல உள்ள ஜவத்தன் குவாசக்கச்சில் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இதுக்குள்ள என்னென்ன ஜவத்தன் குவாஸ் எல்லாம் இருக்குனாக்கா, perlembagaan சம்மந்தப்பட்டது, keuangan சம்மந்தப்பட்டது, perkhidmatan awam சம்மந்தப்பட்டது, perundangan dan kehakiman serta organisasi jabatan. ஸோ இந்த ஜவத்தன் குவாஸ் கச்சில் மறந்துருங்க, கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, இது விட்டுருவோம். இன்னைக்கு வந்து jawatan antara kerajaan British வரும். latar belakang முதல்ல பார்த்துடலாம். Kerajaan British dan Persekutuan Tanah Melayu mengumumkan penubuhan Intergovernmental Committee atau dikenali sebagai jawatan kuasa antara kerajaan pada bulan Ogos 1962. அப்படின்னா வந்து kerajaan Britishum and Persekutuan Tanah Melayu வந்து mengumum பண்ணிருக்காங்க. என்னன்னா புதுசா வந்து Intergovernmental Committee வந்து புதுசா dikenalikan sebagai jawatan kuasa antara kerajaan பண்ணிருக்காங்க. அது எப்பனா pada bulan Ogos 1962. Aproun jawatan kuasa ini diwakili oleh kerajaan British, Persekutuan Tanah Melayu, Sarawak dan Sabah. இது வந்து kerajaan diwakili எங்கன்னு பார்த்தீங்கன்னா British, Persekutuan Tanah Melayu, Sarawak dan Sabah. அடுத்து வந்து penubuhan
JK bertujuan menyediakan rangka perlembagaan dan membuat keperluan melindungi kepentingan Sarawak dan Sabah. Sir, இது கொஞ்சம் விளக்க முடியுமா சார்? இது தமிழ்ல ஓகே. ஸோ இந்த ஜவத்தன் குவாஸ் வந்து எதுக்கு அதை உருவாக்குனாங்க அப்படின்னாக்கா, அதோட ஆப்ஜெக்டிவ், அதோட tujuan, அதோட sebab என்னன்னாக்கா, menyediakan rangka perlembagaan, ஒரு perlembagaan, அதாவது ஒரு undang-undang. perlembagaan இன்னொரு பேர் வந்துட்டு undang-undang. ஒரு undang-undang உருவாக்குறதுக்காக இந்த ஜவத்தன் குவாஸ் வந்து உருவாக்குனாங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னாக்கா, சரவாக் சாபால உள்ள மக்களுக்கு வந்துட்டு அவங்களோட தேவையை எல்லாமே வந்து பூர்த்தி பண்றதுக்காக இந்த ஜவத்தன் குவாஸ் வந்து உதவுனுச்சு அந்த டைம்ல. ஓகே, திருப்பி சொல்றேன், இந்த ஜவத்தன் குவாஸ் வந்து அதோட நோக்கம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு undang-undang உருவாக்குறதுக்கு, அதாவது perlembagaan ataupun dikenali sebagai undang-undang. At the same time இது வந்து என்னன்னாக்கா, அந்த சரவாக் சாபால உள்ள மக்களுக்கு வந்துட்டு அவங்களோட தேவையெல்லாம் பூர்த்தி பண்றதுக்கு, பாதுகாப்பா இருக்கிறதுக்கு வந்து இந்த ஜவத்தன் குவாஸ் வந்துட்டு ரொம்ப உதவுனுச்சு அந்த டைம்ல. ஓகேயா, சமம் பண்றீங்களா? Okey sir. ஓகே. Pembentukan jawatan kuasa Menteri Tanah Jajahan. அவர் வந்து என்னன்னா, அவரு தான் வந்து தலைவர். ஓகே. ரிசி எல்லா தூன் அப்துல் ராசா உசைன். அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா துணை தலைவர். யாருன்னா தூன் அப்துல் ராசா உசைன். ஓகே. Wakil Sarawak ialah Ketua Setiausaha Pengurusan Negeri Setiausaha Kewangan Datuk Bandar Abang Haji Mustafa. Temenggung juga anak Bering, pengarah Montenegrin, Lim Beng Siu dan Chia Chin Sin. Iulah பார்த்தீங்கன்னா Wakil Sarawak. Ialah Ketua Setiausaha Pengurusan Negeri Setiausaha Kewangan Datuk Bandar Abang Haji Mustafa. Temenggung juga anak Bering, pengarah Montenegrin, Lim Beng Siu dan Chia Chin Sin. ஓகே. அடுத்தது வந்து Ajak mempunyai 5 jawatan kecil. அந்த Sabah மறந்துட்டீங்க? Oh, sorry sir. Wakil Sabah terdiri daripada Ketua Setiausaha Pengurusan Negeri Setiausaha Kewangan Datuk. Wakil Sabah terdiri daripada Ketua Setiausaha Pengurusan Negeri Setiausaha Kewangan Datuk Mustafa Datuk Harun, Donat Stephens and Ko Sia Chew. அவர் வந்து பாத்தீங்கன்னா சபாவோட இது வக்கீல்ல. வக்கீல் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க தமிழ்ல, பிரதிநிதியா? தெரியல சார் தமிழ்ல. ஆமா சார். ஓகே ஓகே. சோ நீங்க இதுல பாத்தீங்கன்னாக்கா, ஜஸ்ட் நான் கொஞ்சம் எடிட் பண்ணிக்கிறேன். நீங்க இதுல பாத்தீங்கன்னா யார் இதோட தலைவர்னாக்கா, இந்த ஜவத்தன் குவாஸுக்கு வந்து லார்ட் லான்ஸ்டவுன். டவுனின்னு சொல்லலாம், டவுன் சொல்லலாம், நோ ப்ராப்ளம். ஸோ அதோட என்ன திம்பாலன், அதாவது துணை தலைவர் யாருனாக்கா துன் அப்துல் ராசா. அப்புறம் வந்து சரவாக்ல இருந்து யார் வந்தாங்கன்னாக்கா இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அப்புறம் சாபால இருந்து யார் வந்திருக்காங்க, இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. திருப்பி சொல்றேன், எல்லாத்து பேரையும் நீங்க மனப்பாடம் பண்ண வேண்டாம். வக்கீல் சரவால ஒரு 2-3 பேரு, சாபால ஒரு 2-3 பேரு தெரிஞ்சா போதும். ஓகே, சமம் பண்றீங்களா? ஓகே சார். Ajak mempunyai 5 jawatan kuasa kecil. 5 பேர் இருக்காங்க. அது வந்து perlembagaan, kewangan, perkhidmatan, perundangan dan kehakiman, organisasi jabatan. இவங்க தான் வந்து jawatan kecilோட ditubuhkan di bawah jawatan kuasa antara kerajaan. ஓகே, கொஞ்ச நேரம். ஸோ இந்த ஜவத்தன் குவாஸுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னாக்கா 5 ஜவத்தன் குவாஸ் கெச்சில் இருக்கு. மெயின் வந்துட்டு ஜவத்தன் குவாஸ் அந்தார கிராஜான். அந்த ஜவத்தன் குவாஸ் அந்தார கிராஜான்குள்ள குட்டி குட்டி ஜவத்தன் இருக்கு, ஜவத்தன் குவாஸ் இருக்கு. அந்த குட்டி குட்டி ஜவத்தன் தான் இதுல 5மே கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, அவ்வளவுதான். சமம் பண்ணுங்க. Jawatan kuasa ini telah mengadakan mesyuarat pertama di Jesselton, Kota Kinabalu, Sabah pada 3 வந்து முத எங்க mesyuarat attend பண்ணாருன்னா, Jesselton முத mesyuarat வந்து எங்க இது பண்ணாருன்னா Kota Kinabaluல வந்து. அது வந்து எப்பன்னா 30 Ogos 1960ல. sorry sir, silap சொல்லிட்டேன்.
Jasa dikenalikan sebagai Kota Kinabalu yang ini bermesyuarat di Sabah. அவர் வந்து எப்ப இதுனா வந்து எங்கன்னா சபால. ஆமாங்க சார். ஓகே. அதுக்கப்புறம் terakhir கடைசியா வந்து கோலம்பூர்ல. அது எப்பன்னா 18ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி செப்டம்பர் வரைக்கும். என்ன நடந்துச்சாங்க? அவரு ஜெசன்டன் வந்து அட்டென்ட் பண்ண மெஷூரட் வந்து சபால. ஓகே. அப்புறம் தான் வந்து மெஷூரத் தராகி வந்து எங்க கோலம்பூர்ல. ஓகே. யார்கிட்டயும் நான் கேள்வி கேட்டேன்னு நினைக்கிறேன். ஜெசல்டன் வந்து இப்ப வந்து என்ன நிகழ்ச்சின்னு சொன்னாங்க. நானே தான். கோத்தா கினாபாலு. ஓகே. கிடைச்சிருச்சு ஆன்சரு? கிடைச்சிருச்சு சார். ஓகே. ஸ்டில் இந்த மஞ்சள் கொத்தாவும் நீங்க தானா? orang சமுக்கு atau orang yang lain? நான் தான் சார். முடியும் தானே? ஆல்ரெடி பண்ணாங்க. முடியும் சார். பண்ணாட்டா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகே, ஸ்டார்ட். Jawatan kuasa ini mengusulkan 18 perkara bagi Sarawak dan 20 perkara bagi Sabah yang perlu dimasukkan ke dalam perlembagaan persekutuan untuk menjamin hak serta kepentingan rakyat Sarawak dan Sabah. அது வந்து 18 விஷயங்கள். தமிழ்ல எப்படி சொல்றது? 18 விஷயங்கள் வந்து சரவாக்கு வந்து கொடுத்திருக்காங்க. 20 விஷயங்கள் வந்து சபாக்கு கொடுத்திருக்காங்க. அது எல்லாம் வந்து சேர்க்கப்பட்டது வந்து perlembagaan persekutuan வந்து மக்கள் வந்து உரிமை மற்றும் அந்த நலத்துக்காக வந்து அழைக்கப்பட்டிருக்காங்க. எங்கன்னா சரவாக்லயும் சபாலையும். ஓகே, வெரி குட். And then அடுத்தது சார், Islam ialah agama persekutuan Malaysia tetapi dikecualikan kepada Sarawak dan Sabah. Bahasa Melayu ialah bahasa rasmi persekutuan Malaysia tetapi bahasa Inggeris juga digunakan sebagai bahasa rasmi di Sarawak dan Sabah. Sistem pendidikan dikekalkan di bawah kawalan kerajaan persekutuan kecuali di Sarawak dan Sabah. Sistem pendidikan di Sarawak dan Sabah kekal di bawah kawalan kerajaan negeri sehingga majlis negeri pembuat pindahan. அந்த இஸ்லாம் agama persekutuan வந்து agama persekutuanனா வந்து தமிழ்ல வந்து என்ன சார்? அதுதான் மெயின் agama. மெயின் agama. எது மெயின் agama? இஸ்லாம். ஏன் இஸ்லாம் வந்து மெயின் agamaவா இருக்கு நம்ம நாட்டுல? ஏன்னா அதுதான் வந்து tanam Melayuக்கு யாரு என்ன கூப்பிடுறா? சார் மலாய்க்காரங்க மெஜாரிட்டி இருக்கிறதுனாலயாங்க சார்? எஸ். யார் அந்த ஆன்சரை சொன்னது? நான் தான், முகிலனுங்க சார். ஓகே, வெரி குட் முகிலன். ஏன் வந்துட்டு அது வந்துட்டு agama persekutuanனாக்கா ஏன்னா மெஜாரிட்டி அவங்க தான். இப்ப இன்கேஸ் தனம்ல நம்ம மெஜாரிட்டியா இருந்தோம்னாக்கா agama Hindu தான் வந்துட்டு agama persekutuan இருந்திருக்கும். So memang suara majoriti kita kena akur lah. Kita tidak boleh menidakkannya. Okay. Apuram வந்து bahasa Melayu adalah bahasa புவனேஸ்வரி தான் அவங்க பேரு சார். bahasa Melayu வழங்குது. bahasa rasmi தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? அது எனக்கு தெரியலையே. அதிகாரப்பூர்வ மொழி நினைக்கிறேன். அதிகாரப்பூர்வ மொழி. தேசிய மொழி. ரைட். bahasa rasmi தேசிய மொழி. எனக்கு இந்த தமிழ் எனக்கு சரியா தெரியலையே. I mean bahasa rasmi means bahasa rasmiக்கு இன்னொரு பேர் வந்து நாயில என்ன சொல்லுவாங்கன்னாக்கா bahasa kebangsaan. சோ அது தமிழ் வேற என்ன சொல்லலாம் சார்? தேசிய மொழி சொல்லலாம்ல? ஓகே, ஃபைன். ஓகே, சோ bahasa Melayu தான் வந்து தேசிய மொழி. ஓகே, அப்புறம் bahasa Melayu வந்து persekutuan Malaysiaக்கு வந்து அது என்ன சொல்றது? தேசிய மொழி. persekutuan Malaysia வந்து அந்த bahasa rasmi. And then
tetapi bahasa Inggeris digunakan sebagai bahasa rasmi. Sarawak Sabahல வந்து எப்படி Persekutuan Malaysiaல வந்து bahasa rasmi படிக்கிறாங்க, அதே மாதிரி வந்து Sarawak and Sabahல வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு bahasa rasmiயா. ஓகே, வெரி குட். ஓகே, சம்பவம். அதுக்கப்புறம் சிஸ்டம் pendidikan. சிஸ்டம் pendidikan, கல்வி முறை வந்து சரவாக் மற்றும் சபா வந்து தவிர தமிழ் எப்படி சொல்றது, கெக்கால்னாக்கா நிரந்தரமா இருக்கு. நிரந்தரமா இருக்கு. யாரு கீழே நிரந்தரமா இருக்குனாக்கா kerajaan negeri கீழே வந்து அது வந்து நிரந்தரமா இருக்கு. ஆமா சார். ஓகேயா? ஓகே, அடுத்தது வந்து பார்லிமெண்ட் வந்து 24 இடங்கள். அப்புறம் பார்லிமெண்ட் 24 இடங்கள் வந்து சரவாக்ல, அண்ட் தென் சபால வந்து பாத்தீங்கன்னா 16 இடங்கள். அப்புறம் சிங்கப்பூர் வந்து 15 இடங்கள். குரூசின்னு சொல்லியிருக்காங்க, அப்படின்னா என்ன? குருசி நானு பார்க்கும்போது கூகுள்ல இடங்கள் போட்டிருந்துச்சு, தெரியல சார். இந்த பார்லிமெண்ட் இருக்கிற இடங்கள் சார். தொகுதி சார். தொகுதி. தொகுதியா தமிழ்ல? என்னன்னு நினைக்கிறேன்னாக்கா குரூசி நினைச்சிடாதீங்க. பார்லிமெண்ட் வந்துட்டு சரவாக் வந்து 24 நாற்காலி, சபாக்கு 16 நாற்காலி, சிங்கப்பூருக்கு 15 நாற்காலி கொடுத்துருப்பாங்கன்ட்டு அந்த அளவுக்கு மோசம் இல்ல. சோ என்ன சொல்ல வராங்கனாக்கா தொகுதியா, தொகுதி அதாவது ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஓகே, பார்லிமெண்ட் வந்து நிறைய பேர், இப்ப நீங்க இப்ப பார்லிமெண்ட் மீட்டிங் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு இப்ப தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? ஆமா, அது என்னமோ பசாறு மாதிரி இருக்கு. ஓகே, சோ அதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா இடம் ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஓகே, சரவால உள்ளவங்களுக்கு வந்து இவ்வளவு, சரவால உள்ளவங்களுக்கு இவ்வளவு, சிங்கப்பூர்ல உள்ளவங்களுக்கு வந்து இவ்வளவுலன்ட்டு இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு சான்சஸ்லாம் அந்த அபிரான வந்து சான்சஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, அரிசி முடிச்சிடறீங்களா மிஸ்ரி? அரிசி முடிச்சிடுறீங்களா? குவாச இமிகிரேஷன் சார் வணங்குதா சார்? லைன் போயிட்டு வருது சார். ஓகே, சரி பரவாயில்ல, நான் சொல்லிடுறேன். ஓகே, நான் சொல்லிட்டேன். ஓகே சார். ஓகே, குவாச இமிகிரேஷன் பாத்தீங்கன்னாக்கா இது யாரு கீழே இருக்குனாக்கா kerajaan Persekutuan கீழே இருக்கு. பட் Sarawak Sabah diberikan kuasa sendiri. யாரு? ஹலோ, யாரும் கூப்பிட்டா? சரியா மைக் ஆன் பண்ணிருக்கீங்க. ஓகே, சோ குவாச இமிகிரேஷன் வந்து யாரு கீழே இருக்குனாக்கா kerajaan Persekutuan கீழே இருக்கு. ஆனா சரவாக்கும் சபாக்கும் வந்து அவங்க வந்து சொந்தமா இந்த இமிகிரேஷன் வந்து அவங்க சொந்தமா உருஸ்கன் பண்ணிப்பாங்க. என்னோட லைன் வழங்குதுன்னு உங்களுக்கு தான்? ஓகே, சோ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா டினேஸ்வரி என்னத்தை பத்தி விளக்கிருக்காங்கனாக்கா ஜவாத்தான் குவாச அந்த kerajaan பத்தி விளக்கிருந்தாங்க. யாரு அதில் உள்ள அணிலாம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அப்புறம் வந்து இந்த ஜவாத்தான் குவாசுக்குள்ள குட்டி குட்டி ஜவாத்தான் குவாச என்னென்ன இருக்குன்னு விளக்கிருந்தாங்க. அப்புறம் இதோட இந்த ஜவாத்தான் குவாசோட என்ன சொல்றாங்க, சீரில அந்த சீரி தான் வந்துட்டு அந்த கடைசி மஞ்ச கொத்தா டெக்ஸ்ட் புக்ல 102வது பேஜ்ல மொத்தம் 5 சீரி இருக்கு. அதாவது இஸ்லாம் இது penting, இந்த ciri-ciri வந்து sangat penting. Antara perkara yang போட்டிருக்காங்களே, antara perkara yang menjadi teras utama dalam perlembagaan termasuklah அந்த perkara தான் வந்துட்டு slash ciri, criteria, aspect. என்னெல்லாம் அடங்கியிருக்கு இல்ல ஜவாத்தான் குவாசக்குள்ளனாக்கா இஸ்லாம் தான் வந்து agama persekutuan. ஆனா சபா சரவால வந்து அப்படி கிடையாது. ஏன்னா சபா சரவா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அங்க வந்து நிறைய கிறிஸ்டியன், நிறைய எத்னிக், நிறைய கும்பலன் மஷார்காட் இருக்காங்க. ஸோ agama இஸ்லாம் வந்து அங்க வந்து அவ்வளவு என்ன சொல்லுவாங்க செல்லுபடி ஆகாதாங்க. அப்புறம் bahasa rasmi persekutuanல வந்துட்டு bahasa Melayu தான் வந்து bahasa rasmi. பட் Sarawak Sabahல வந்து bahasa Inggeris தான் வந்துட்டு bahasa rasmi. அப்புறம் சிஸ்டம் pendidikan நீங்க பாத்தீங்கன்னாக்கா இது யார் கீழே இருக்கும்னாக்கா kerajaan Persekutuan கீழே தான் இருக்கும். யாருக்கு? Persekutuanக்கு. பட் Sarawak Sabahக்கு வந்துட்டு kekal di bawah kerajaan negeri. நம்மளுக்கு வந்து Persekutuan கீழே இருக்கும், பட் அவங்களுக்கு வந்து kerajaan negeri கீழே இருக்கும்.
Okay. அடுத்தது பார்லிமெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த ஜவஹர்லால் குவாசர் என்ன சொல்லி சார் அந்த சிஸ்டம் பெண்டிடிக்கான் பாயிண்ட்ல மறுபடியும் சொல்ல முடியுமா சார்? கொஞ்சம் புரியலங்க சார். ஓகே, இந்த சிஸ்டம் pendidikan நீங்க பாத்தீங்கன்னாக்கா kerajaan sistem pendidikan dikekalkan di bawah kerajaan persekutuan. அதாவது நம்ம நாட்டுல வந்துட்டு PTM-ல வந்துட்டு சிஸ்டம் pendidikan வந்துட்டு kerajaan persekutuan கீழே தான் இருக்கும். பட் Sarawakக்கும் Sabahக்கும் வந்து இந்த சிஸ்டம் pendidikan யாரு கீழே இருக்கும் அப்படின்னாக்கா kerajaan negeri கீழே வந்து இது வந்து இருக்கும்னு சொல்றாங்க. நம்மளுக்கு kerajaan persekutuan, அவங்களுக்கு வந்து kerajaan negeri. ஓகேயா, புரியுதா? புரிஞ்சுதுங்க சார். ஓகே, ஃபைன். அடுத்தது பார்லிமெண்ட்ல வந்து என்ன நடந்திருக்குனாக்கா, அதாவது நிறைய இடம் ஒதுக்கீடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு இவ்வளவு, இவங்களுக்கு இவ்வளவு, இவங்களுக்கு இவ்வளவுன்ட்டு. ஸோ இது மேபி ஒப்ஜெக்டிவ் கேள்வியில கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த perkara jawatan kuasa antara kerajaan கீழே வந்துட்டு எத்தனை குரோசி வந்து கொடுத்துருக்காங்க, ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்கன்ட்டு மேபி ஆப்ஜெக்டிவ்ல கேள்வியில வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்புறம் குவாச இமிகிரேஷன் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டில் ஒன்றும் kerajaan persekutuan கீழே தான் இருக்கு. பட் Sarawakக்கும் Sabahக்கும் அவங்களே சொந்தமா செட்டில் பண்ணிக்கிறதுக்கு வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த உரிமையை கொடுத்துட்டாங்க. Perjanjian Julai 1963, அதாவது டெக்ஸ்ட் புக்ல வந்துட்டு 103வது பேஜ்ல வந்துட்டு யாரு? ராதிகா சார். ஓகே, ராதிகா. Perjanjian Julai 1963 dan peristiwa pengisytiharan Malaysia. So அது வந்து 1963ல ஜூலைல ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டதும் ஸோ அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சியை பத்தியும் சொல்றாங்க, மலேசியா பிரகடனப்படுத்துறதை பத்தியும் சொல்றாங்க. Perjanjian Julai 1963 dikenali sebagai Perjanjian Malaysia ataupun Malaysia Agreement. அது வந்து Perjanjian Malaysia-னு சொல்லலாம், இல்லைன்னா Malaysia Agreement-னு சொல்லலாம். Ia sebuah dokumen yang ditandatangani oleh Kerajaan British, Persekutuan Tanah Melayu, Sarawak, Sabah dan Singapura di London pada 9 Julai 1963. ஸோ அது வந்து லண்டன்ல 5 நாடுகளால கையொப்பம் இடப்பட்டது. அந்த 5 நாடுகள் வந்து Kerajaan British, Persekutuan Tanah Melayu, Sarawak, Sabah dan Singapura. Okay. Prinsip utama perjanjian ini mengiktiraf hak yang sama kepada semua negeri dalam Malaysia. So இது போடப்பட்ட உண்மையான துஜுவான் வந்து மலேசியாவில் உள்ள எல்லா நெகிரிக்கும் சமத்துவமான உரிமையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அடுத்து சார், inti pati perjanjian Malaysia adalah, so அதுல அந்த perjanjianல கூறப்பட்டுள்ள குறிப்புகள், அதாவது விஷயங்கள். Tarikh pembentukan Malaysia adalah 31 Ogos 1963. So அதோட தாரீக் வந்து 31 Ogos 1963ல போடப்பட்டது. சரியா சார்? ஓகே, betul தான். Sarawak, Sabah dan Singapura akan menjadi ahli dalam Persekutuan Malaysia bersama Persekutuan Tanah Melayu. இதுல வந்து சபா, சரவாக், சிங்கப்பூர் அவங்களும் ஒரு உறுப்பினரா ஆவாங்க Persekutuan Tanah Melayu கூட சேர்ந்து. Kerajaan British mengiktiraf kedaulatan Sarawak, Sabah, Singapura dalam Malaysia. So kerajaan British வந்து சபா, சரவாக், சிங்கப்பூரும் மலேசியால kedaulatan என்ன சார் சொல்ல? தமிழ்ல எப்படி சொல்றது, யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க பாப்போம். அங்கீகாரமா? ஆட்சி உரிமை. ஆட்சி உரிமையா? Kerajaan British வந்து இந்த 3 நாடுகளுக்கும் கொடுத்தாங்க. ஓகே. Memberikan kelebihan kepada Sarawak dan Sabah menumbuhkan kabinet negeri. So சரவாக்கும் சபாவுக்கும் ரொம்ப முன்னுரிமைகள் இல்லைன்னா சலுகைகள் கொடுத்தாங்க அவங்களோட சொந்த கேபினெட்டை உருவாக்குறதுக்கு. Dan memperuntukkan tempoh masa peralihan, contohnya dalam bidang pentadbiran awam serta pendidikan kepada Sarawak dan Sabah. நிறைய சாடாங்கன் வந்து கொடுத்தாங்க. அது எனக்கு அவ்வளவுதான் புரியல சார். ஆனா சாடாங்கன் வந்து கொடுத்தாங்கன்னு தெரியுது அவங்களோட pendidikanக்காக சபாக்கும் சரவாக்கும். ஓகே.
kerusi parlimen diberikan kepada Singapura sebanyak 15 kerusi, Sarawak 24 kerusi dan Sabah 16 kerusi. ஸோ அவங்களுக்கு சிங்கப்பூர், சபா, சரவாக் வந்து அவங்களுக்கு ஏத்த தொகுதிகளை பிரிச்சு கொடுத்தாங்க. Penduduk Bumiputera di Sarawak dan Sabah mendapat pengiktirafan sama seperti Melayu dalam perlembagaan persekutuan. Sabah, Sarawak உள்ள penduduk Bumiputeraக்கும் sama உரிமைகள் கொடுத்தாங்க dalam undang-undang Melayuல. ஓகே ஓகே குட். அவ்வளவுதான் கொடுத்தேன் உங்களுக்கு. இந்தி பத்தி கொடுத்தா? ஆமா சார், அதான் கொடுத்தீங்க. ஓகே ஃபைன், தேங்க்யூ ராதிகா. ஓகே, வாழ்த்துக்கள். ராதிகாக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துருங்க பாப்போம். ஓகேங்களா? ஒரு ஆளோட கைத்தட்டல் ஒன்று தான் கேட்குது. ஓகே ஃபைன். ஸோ இதுல நான் ஒரு போதும் 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 இதுல உள்ள ஒரு ருமுசான் கொடுக்குறேன் நானு. இது பத்திங்க இந்த நோட்ஸ்ல நீங்க மேல பாத்தீங்கன்னாக்கா அந்த பக்கார டோப்ளோ பத்தி கொடுத்துருந்தாங்க. அந்த பக்கார டோப்ளோ வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா எது கீழே இருந்துச்சுனாக்கா ஜவாத்தான் குவாசு அந்த கிராஜான் கீழே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அந்த பக்கார டோப்ளோ. ஏன்னா இந்த பக்கார டோப்ளோ வந்து இதுக்கு முன்ன உள்ள எஸ்பிஎம்க்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கு. இதுக்கு முன்ன கேள்வி வந்திருக்கலாம் பக்கார டோப்ளோக்குள்ள வந்து என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு. ஏன்னா அதுல 20 பக்கார இருக்கு. ஓகே, ஸோ அது கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. 20மே வேண்டாம், 20ல ஒரு 8 ஈஸி 8 ஈஸியாச்சும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்ஏ கேள்வி இல்லை, மேபிலாம் நான் ஷூரா சொல்ல முடியாது, மேபின்னு தான் சொல்றேன். ஓகே, ஸோ டெக்ஸ்ட் புக்ல வந்து அதான் நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பக்கம் டோப்ளோ வந்துட்டு எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு. 102 சார். 102 102ல நடுவுல இருக்கு பாருங்க. ஓகே, 102ல வந்துட்டு ஓகே, அதுல ஜஸ்ட் அந்த 102க்குள்ளதான் அவங்க படிச்சு சொன்னாங்கல்ல டோப்ளோ கரு பகி சபா டன் சவா, அதுதான் நம்ம வந்து பார்த்திருக்கோம். அதுல வந்து 20மே கொடுத்துருக்காங்க. அந்த 20ல இருந்து எது முக்கியமோ அதைதான் இங்க சுருக்கி 5 ஆக்கியிருக்காங்க. ஓகேயா? ஓகே ஓகே சார். ஓகே ஃபைன். சோ இந்த ஓகே நீங்க பாத்தீங்கன்னா ராதிகா என்னத்தை பத்தி விளக்கி சொல்றாங்கன்னாக்கா இந்த பிரஜஞ்சன் persekutuan tanah Melayu வந்து 1963ல நடந்துச்சுல, அதுல உள்ள என்ன விஷயங்கள் இருந்துச்சு. intipati-nakkah, intipati kata lain bagi intipati ialah isi kandungan perkara kriteria. Intipati perkara kriteria, okay, isi kandungan இது எல்லாமே ஒரே maksud. ஸோ இந்த பிரஜஞ்சனுக்குள்ள என்ன அடங்கியிருக்கு அப்படின்னாக்கா எப்ப இது வந்து மேஷா எப்போ உருவாக்குனாங்க 31 Ogos 1963 Sarawak, Sabah, Singapura menjadi ahli dalam Persekutuan Malaysia. Kerajaan British mengiktiraf kedaulatan Sarawak, Sabah dan Singapura dalam Malaysia. So British வந்து ஒத்துக்கிட்டாங்க Sabah, Sarawak, Singapura, Malaysia எல்லாம் வந்து இவங்க ஒண்ணு சேர்ந்துக்கலாம்னு ஒத்துக்கிட்டாங்க. பட் at the same time Sarawakக்கும் Sabahக்கும் வந்துட்டு கிளபியான் கொடுத்தாங்க. கிளபியான் தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? கிளபியான் தமிழ்ல என்ன? வாய்ப்புகள் சார், அதிக வாய்ப்புகள். ஓகே, வாய்ப்புகள். இதுல வாய்ப்பு கொடுத்தாங்கனாக்கா கேபினெட்ல. அப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா dalam bidang pentadbiran awam serta pendidikan pun mereka memberikan peluang kepada Sarawak dan Sabah. At the same time parlimenல நீங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த 15 kerusi 24 kerusi Sabah ke 16 kerusiயும் கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்துட்டு penduduk Bumiputera di Sarawak dan Sabah. ஓகே, பூமிபுத்திராக்கும் வந்துட்டு சம உரிமையை கொடுத்திருக்காங்க. இப்ப இங்க உள்ள விநாயகர் உங்களுக்கு எப்படி வந்து உரிமை கொடுத்திருக்காங்க பெரும்பாகன்ல, அதே மாதிரி Sarawak Sabahல உள்ள பூமிபுத்திராக்கும் அதே உரிமையை வந்துட்டு கொடுத்திருக்காங்க. அதுதான் வந்து ராதிகா விளக்கி சொன்னாங்க. ஸோ அது வந்து 5.5 ஓகே. ஸோ அடுத்த டாபிக் யாருக்காச்சும் கொடுத்தனா? சாரி, அதுக்கு முன்னுக்கு எனக்கு ஒரு கொஸ்டின் சார். ஓகே, நீங்க 20ன்னு சொன்னீங்களா சார், அது அகமா இஸ்லாம், பாச மலாயு இதுவா சார்? அதுதான் சாரா தானே கேக்குறீங்க? ஓ ஆமா சார், சாரா தான். ஏன்னா புக்ல வந்து ஒரே பேராகிராஃபா கொடுத்திருக்காங்க, ஆனா உங்க நோட்ஸ்ல தான் 1 by 1 கொடுத்திருக்கீங்க. சோ நான் அதுதான் சொல்றீங்களா சார்? ஆமா, அதுதான் சேம் தான். பட் அதுல 20மே கொடுத்திருக்கேன். இது ஒரு क्वेश्चन எந்த மாதிரி சார் கேட்பாங்க?
என்ன எப்படி கேட்பாங்கனாக்கா apakah perkara இல்லாட்டி apakah perkara என்ன சொன்ன போது perkara isi kandungan intipati yang terdapat dalam perkara 20. இந்த perkara 20க்குள்ள என்னெல்லாம் இருக்கு, அதோட கிரைட்டீரியா என்னன்னு கேட்பாங்க. ஸோ அதுல உள்ள கிரைட்டீரியா தான் இந்த 20 சுருக்கி 5 ஒண்டி தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஏன் மேபி இந்த 5 கொடுத்துருப்பாங்கனாக்கா இந்த 20ல இந்த 5 வந்து மெயின் முக்கியமானது. ஓகே சார். ஆனா இது வந்துட்டு வந்துரும். perkara 20ன்ற வார்த்தையை பார்த்துட்டீங்கன்னாக்காவே வந்துட்டு இப்ப வச்சுப்போம். சொல்லுங்க சாரா. இல்ல சார் அது ஒரு 20 சொன்னா அது ஒரு க்ளூ மாதிரி இருந்தா நாங்க எழுதலாம்ல. இப்ப ஒண்ணு வந்துட்டு நீங்க perkara 20 வந்து நீங்க க்ளூவா எடுத்துக்கலாம். அட் தி சேம் டைம் மார்க்க பாத்துக்கோங்க. மார்க் கூட இருந்துட்டாலே வந்துட்டு இது வந்துட்டு இதுதான் அதோட ஈஸியா இருக்கும், வேற எதுவுமே வராது. இது மேபி வந்தா கூட எஸ்ஏ கேள்வியில தான் வரும் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 20 ஈஸி இருக்கு. இதுல 20 ஈஸி இருக்கும் போது இதை வந்துட்டு சுருக்கி அவன் ஆப்ஜெக்டிவ்ல கேள்வி கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. ஓகேயா? அதே மாதிரிதான் இந்த intipati perjanjian Malaysia. இந்த intipati perjanjian Malaysia கூட இதுவும் வந்துட்டு ஸ்ட்ரக்சர்ல இல்லாட்டி எஸ்ஏல தான் வரத்துக்கு வந்து வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா இதுல உள்ள இசி வந்து நிறைய இருக்கு. ஓகே, சோ இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இந்த perkara 20வும் intipati perjanjian Malaysia நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஓகே சரி சார். ஓகே, அடுத்தது யாருக்கு கொடுத்தாங்க? அடுத்த சப் டாபிக் தெரியலையே சார். தெரியலையா? யாராச்சும் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க பாப்போம். கொடுத்தவங்க அமைதியா சார். யாருக்காவது கொடுத்தாங்களா? கொடுக்கல சார். கொடுக்கலையா சார்? இல்ல சார், நீங்க கடைசியா என் பேரு சொன்னீங்க, perjanjian ஜூலை அது சொல்ல சொன்னீங்க. நான் அந்த பேஜ் மட்டும் தான் வச்சுட்டு அது மட்டும் தான் படிச்சேன். யாரு? ராதிகா. ராதிகா சார். ஓகே, பிரச்சனை இல்லை. ஓகே, சோ அந்த மிசி பர்த்துபா அந்த பேஜ் டெக்ஸ்ட் புக்ல வந்து 104 டெக்ஸ்ட் புக்ல வந்து 104. அதாவது யாருக்கும் கொடுக்கலையா? ஞாபகம் இல்லையா? பரவாயில்ல, ராதிகா அதை முடிச்சிட்டாங்க எனக்கு தெரியும். சோ வேற யாருக்கும் கொடுத்திருந்தனாக்கா சொல்லுங்க, அப்படி இல்லாட்டி நான் கோத்ரோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். தினேஷ்னு ஒருத்தர் அடம் பிடிச்சி ஒரு தாஜோ எடுத்தாரு, ஆனா அது என்ன தாஜோன்னு எனக்கே தெரியல சார். இருக்காரா தினேஷ்? சவுண்ட் கொடுங்க பாப்போம். என்ன தாஜோ நீங்க எடுத்துக்கிட்டீங்க? இருங்க சார் பாக்குறேன் இருக்காரான்னு. இருங்க சார். அவரு இல்ல சார். இல்லையா? முதல்ல இருந்து போறலையா அவரு? இல்ல சார். ஓகே, சோ பிரச்சனை இல்லை. அப்புறம் வெயிட் பண்ணிருந்தா டைம் ஓடிடும். ஓகே, நானே விலைக்கு சொல்லிடுறேனே. ஓகே, 104 நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்ப நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா மிசி பிவிபி. ஓகே, அதாவது பிபிபி வந்து ஒரு persatuan, ஒரு pertubuhan. ஸோ இவங்க வந்து இந்த peristiara Malaysiaக்கு வந்து இவங்க என்ன செஞ்சாங்கன்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல என்ன பிரச்சனைனாக்கா ஏன் வந்துட்டு பிபிபி வந்துட்டு இதுல மூக்க நுழைச்சாங்க அப்படின்னாக்கா இந்தோனேசியா membuat bantahan rasmi pembentukan Malaysia di PBB. அதாவது இந்தோனேசியா வந்துட்டு அவங்களோட பந்தாஹான் வந்துட்டு ஒத்துக்கல. ஓகே, இந்த pembentukan Malaysiaக்கு வந்துட்டு அவங்க இந்தோனேசியா வந்து ஒத்துக்காத வாசி இவங்க வந்துட்டு பிபிபி கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, சோ கம்ப்ளைண்ட் பண்ண கையோட என்ன நடந்துச்சு அப்படின்னு Setiausaha Agung தான் வந்துட்டு பெரியவரு, இந்த பிபிபிக்கு வந்து பெரியவரு. சோ mengumumkan penubuhan sebuah jawatan kuasa yang dinamakan sebagai United Nation Malaysia Mission. சோ இந்த இந்தோனேசியா வந்து இந்த பிரச்சனை பண்ணனால இந்த Setiausaha Agung பிபிபில உள்ள Setiausaha Agung இருக்கார்ல, இவர் வந்து ஒரு pertubuhan புதுசா உருவாக்குனாரு. அந்த pertubuhanோட பேர் தான் வந்து UNMM. ஓகே, எதுக்குனாக்கா இது வந்து உருவாக்குனாங்கனாக்கா untuk menilai dan membuat laporan. அதாவது அவங்க சொன்ன அந்த ஒத்துக்காத காரணத்தை வச்சு ஏன் வந்து இவங்க வந்து ஒத்துக்கல, ஸோ அதை வந்து காஜி பண்றதுக்காக. ஓகே, ஸோ இந்த காஜி பண்றதுக்காக லாரன்ஸ் மைக்கேல் மோ, இவர் யாருனாக்கா அமெரிக்க ஷரிக்கடோட டூட்டானாக்கா என்னன்னாக்கா ஒரு நாட்டுக்கும் மற்ற நாட்டுக்கும் வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க. இவங்க ஒரு பெரிய பொசிஷன்ல உள்ளவங்க.
சோ இவங்க வந்துட்டு என்ன நடந்துச்சுனாக்கா தூதரா, ஓகே, பெரிய தூதர்லாம் ஒரு பங்காடு உள்ள தூதர்னு வச்சுக்கலாம். சோ இவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னாக்கா ஒரு rombongan செஞ்சாங்க. melakukan rombongan tinjauan di Sarawak dan Sabah. சோ அங்க போயிட்டு பார்த்தாங்க என்னதான் பிரச்சனை, ஏன் இந்தோனேசியா இந்த மாதிரி சொல்லியிருக்கு அப்படின்ட்டு. ஓகே, சோ pembentukan Malaysia yang sepatutnya diisytiharkan pada 31 Ogos, பார்க்க போனாக்கா உண்மையில வந்து இந்த மலேசியா வந்து pembentukan Malaysia வந்து 31 Ogos 1963 தான் நடந்திருக்கணும். பட் ditangguhkan means ஒத்தி வச்சாங்களா, என்ன சொல்லுவாங்க? ஆமா சார். ஓகே, சோ போஸ்ட்போன், ரைட், போஸ்ட்போன் பண்ணாங்க. சோ போஸ்ட்போன் பண்ணி சோ இத பத்தி காஜி பண்றதுக்கு வந்து ஒரு முடிவு எடுத்தாங்களா. சோ அப்ப என்ன நினைச்சுனாக்கா 14 செப்டம்பர் 1963 வந்துட்டு லப்போரான் வந்துருச்சு. லப்போரான் அதாவது இந்த சரவாக் சாபா மக்கள் வந்து உண்மையில தெரியுமா பண்ணாங்க, இந்த pembentukan Malaysia வந்து அவங்க தெரியுமா பண்ணிக்கிட்டாங்கன்ட்டு இந்த காஜி பண்ணதுல வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. ஓகேயா, சோ அப்ப மேபி உங்களுக்கு கேள்வி தோணு இருக்கும், நம்மளோட pembentukan Malaysia அந்த ஹரி நேஷன் சொல்லுவோம்ல, நம்மளுக்கு எல்லாம் லீவு கிடைக்கும். இப்ப கவர்மெண்ட் செக்டர்லாம் வந்து இந்த 16 செப்டம்பர் 1963ல எவ்ரி இயர் 16 செப்டம்பர் வந்துட்டு லீவு கிடைக்கும், பப்ளிக் ஹாலிடேல. ஏன்னாக்கா அந்த அன்னைக்கு தான் வந்து pembentukan Malaysia வந்துட்டு லான்ச் பண்ண டேட். ஓகே, சோ இப்ப தள்ளி போட்டு எங்க போயிருச்சு, செப்டம்பருக்கு போயிருச்சுல. சோ செப்டம்பருக்கு போன பிற்பாடு என்ன நினைச்சுனாக்கா, ஓகே சோ செட்டில் ஆயிடுச்சுல ப்ராப்ளம். சோ இப்பதான் வந்துட்டு ரஷ்மியா வந்துட்டு பரிஷ்டியாரம் Malaysia வந்துட்டு எப்ப செஞ்சிருக்காங்க, 16 செப்டம்பர் 1963. சோ istiadat pengisytiharan diadakan serentak di Kuala Lumpur, Sarawak dan Sabah. So இதை லான்ச் பண்ணாங்க. இந்த லான்ச் பண்ணது வந்து 3 இடத்துலயுமே வந்துட்டு சேமா நடந்துச்சு. எங்க, கோலலம்பூர், சரவாக், சபால வந்து 3 நகரிலையும் வந்துட்டு சேமா நடந்துச்சு, ஒன்னா நடந்துச்சு. ஏன்னா எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க தானே. சோ அதனால லான்ச் பண்ணிட்டாங்க secara rasmi. இதுக்கு யாரும் வந்துட்டு அவங்களோட எதிர்ப்பை தெரிவிக்க முடியாது. கோலலம்பூர்ல யார் செஞ்சா இந்த லான்ச்சிங் வந்துட்டு யான் டிபார்ட்மெண்ட் அகம் வந்து செஞ்சிருக்காரு, எங்க ஸ்டேடியம் மர்டேக்கால வந்துட்டு செஞ்சிருக்காரு. யாரு முன்னுக்கு, துங்கு அப்துல் ரஹ்மான் முன்னுக்கு. பட் சரவாக்ல வந்து யார் செஞ்சானாக்கா Datuk Abang Haji Openg வந்துட்டு yang di Pertuan Negeri Sarawak முன்னுக்கு வந்து angkat sumpah பண்ணிருக்காரு. என்ன angkat sumpah தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? பிரமாணம் சார். என்னது? சத்திய பிரமாணம். சத்திய பிரமாணம் பண்ணாரு. ஓகே, பட் சபால வந்துட்டு டத்து முஸ்தபா டத்து ஹாரூன் வந்துட்டு இந்த pengisytiharan Malaysia வந்துட்டு Kota Kinabaluல வந்துட்டு தண்டு தங்கன் பண்ணி அவரும் வந்துட்டு angkat sumpah பண்ணார்ல. யார் முன்னுக்கு, yang di Pertuan Negeri Sabah முன்னுக்கு. ஓகே, சோ செட்டலா புரிஞ்சிச்சா? இதுதான் நடந்துச்சு. சோ மேபி உங்களுக்கு கேள்வி தோணுச்சுன்னா, ஏன் வந்துட்டு 16 செப்டம்பர் மலேசியா வந்துட்டு லான்ச் பண்ணாங்க, ஏன் இதுல வந்துட்டு 14 செப்டம்பர் போட்டிருக்கு, அப்புறம் வந்துட்டு 31 ஆகஸ்ட் போட்டிருக்கு. இப்ப கிளியர் ஆயிடுச்சுல, ஏன்னாக்கா இந்தோனேஷியா பிரச்சனை பண்ணனால. சோ இந்தோனேஷியா பிரச்சனை பண்ணனால பிபிபி வந்துட்டு மூக்க நுழைச்சாங்க. மூக்க நுழைச்சு இவங்க என்ன செஞ்சாங்க, தூத்தாவை அனுப்புனாங்க. அமெரிக்க ஷரிக்கோட தூத்தாவை அனுப்பி உண்மையில என்னதான் பிரச்சனை, உண்மை கதை என்னன்னு கண்டுபிடிச்சு கடைசியில் உண்மை கதையில என்ன தெரிஞ்சு சாபாஸ்ரா வந்து மேலும் ஒத்துக்கிட்டாங்க. இவங்க வீணா பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லி கடைசியில மலேசியா வந்து உருவாயிடுச்சுல. ஓகே, அடுத்தது கடைசி டாபிக் வந்துட்டு பேஜ் 106 பாருங்க. 106ல வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா என்ன நடந்துச்சுனாக்கா, konfrontasi dan usaha menangani. konfrontasiயோட மக்சட் வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா அது மச்சம் எதிர்ப்புல, எதிர்ப்பு. konfrontasi வந்து பெரிய அளவுல வந்து நிறைய எதிர்ப்பு. மெயினா இந்த இந்தோனேஷியா வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணாங்களா. ஓகே, இதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா வந்துட்டு கொஞ்ச நேரம், ஓகே, pengisytiharan Malaysia பத்தி சொல்லிட்டேன். ஸோ இப்போ konfrontasi பார்ப்போம் dan usaha menanganinya. ஸோ reaksi awal Indonesia, மொத இந்தோனேஷியா வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல, mereka tidak menentang. பட் எப்ப எதிர்ப்பு தெரிவிச்சாங்களோ அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னாக்கா, muncul selepas pemberontakan Brunei. Brunei பிரச்சனை பண்ணாக்க விட இந்தோனேஷியாவும் Brunei கூட சேர்ந்துக்கிட்டு வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே, apabila Tunku membuat kenyataan bahawa Indonesia terlibat membantu pemberontakan, Parti Komunis Indonesia menyelar
rancangan Malaysia sebagai penerusan dasar neokolonisme. இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சுனாக்கா, இந்த இந்தோனேசியா இந்த ப்ரூனைலாம் வந்து ஏன் இந்த பிரச்சனை உருவாக்குனாங்கனாக்கா, இவங்களுக்கு வந்து என்ன ஒரு சிந்தனைனாக்கா, இந்த பம்பந்தகம் மலேசியாவை வந்து இவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு ஜெனிஸ் நியோ கொலோனியலிஸ்மா. இந்த மக்சூட் தெரியணும். நீங்க டெக்ஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னாக்கா அந்த அந்த 106வது பேஜ் போட்டுருக்கலாம். அதுக்கு மேல அதோட மக்சூட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஓகே, நியோ கொலோனியலிஸ்மாவோட மக்சூட் கொடுத்துருக்காங்க. அதாவது perluasan pengaruh politik oleh sebuah kuasa besar terhadap negara lain. அதாவது இதுக்கு முன்ன பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இந்த பம்பந்தகம் மலேசியா மூலியமா வந்துட்டு மலேசியாவும் நம்மள புதுசா ஆட்சி பண்ண வந்திருக்காங்கன்ட்டு ஒரு கெட்ட அபிப்பிராயம். யாருக்கு? ப்ரூனைக்கும் இந்தோனேசியாவுக்கும் வந்துட்டு ஒரு கெட்ட அபிப்பிராயம். இது இந்த நியோ கொலோனிஸ்மோட மக்சூட் தெரியணும் கண்டிப்பா. ஆப்ஜெக்டிவ் கேள்வியிலேயே இல்லாட்டி ஸ்ட்ரக்சர் கேள்வியில மக்சூட் நியோ கொலோனியலிஸ்மா, maksud illaட்டி definisi illaட்டி pengertian illaட்டி konsep neocolonialism கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, சோ இந்த நியோகொலோனியலிசமோட மக்சூட் கண்டிப்பா தெரியணும். திருப்பி சொல்றேன், ஒரு புது வகையான ஆட்சி, அதாவது ஒரு குவாச பாலிட்டிக் வந்துட்டு இல்லாட்டி ஒரு குவாச பசார் வந்துட்டு மற்ற நகர வந்து புதுசா ஜாஜா பண்றதுக்கு வந்து ஒரு சாலா சத்து சாரு. ஓகேயா, புரியுதா? புரியுது சார். இப்ப சைனா அமெரிக்கா பண்ற மாதிரி சார். ஓகே, சோ மறைமுகமா நிறைய நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ இந்த கான்ஃபரன்டாசிக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம். அதாவது எப்ப நடந்துச்சுனாக்க இந்த கான்ஃபரன்டாசி 20 ஜனவரி 1963. யாரு கீழே நடந்துச்சு? டாக்டர் சுபாண்ட்ரியோ. ஓகே, இவர் கீழே தான் வந்து இந்த கான்ஃபரன்டாசி வந்து நடந்திருக்கு. இதனால umum konfrontasi terhadap Malaysia dengan alasan mengancam kedudukan Indonesia. அதாவது என்ன சொல்றாங்கனாக்கா, இந்த டாக்டர் சுபாண்ட்ரியோ என்ன சொல்றாருனாக்கா, இந்த பம்பந்தகம் மலேசியா வந்து இந்தோனேசியாவுக்கு வந்து ஒரு பெரிய mengancam மீன் பாதிப்பு அச்சுறுத்தல் சார். எப்படி? அச்சுறுத்தல். ஓகே, அச்சுறுத்தல் சம்திங் லைக் தட்லாம். அப்புறம் வந்துட்டு இந்த பிரிசியோ pelentanganக்குள்ள என்ன நடந்துச்சுனாக்கா, melancarkan konfrontasi terhadap Tanah Melayu. ஓகே, அந்த கான்ஃபரன்டாசியோட இன்னொரு பேரு தான் வந்து கன்யாங் மலேசியா. முக்கியம். ஓகே, கன்யாங் மலேசியா அந்த பம்பந்தகனோட கான்ஃபரன்டாசியோட பேரு, இன்னொரு பேரு தான் வந்துட்டு கன்யாங் மலேசியா. சோ இதுல என்ன நடந்துச்சுனாக்கா, tentera Indonesia melancarkan serangan gerila di Sarawak. அதாவது tentera என்னன்னு தெரியும்ல, ராணுவம். இந்த ராணுவம், இந்தோனேசியாவில் உள்ள ராணுவம் வந்துட்டு serangan gerila. கெரிலானாக்கா என்ன அர்த்தம்னாக்கா, பெரிய லெவல்ல serangan. serangan வந்துட்டு என்ன சொல்லுவீங்க தமிழ்ல? தாக்குதல். எஸ். ஓகே, பெரிய அளவுல வந்து சரவால வந்து தாக்குதல் ஏற்படுத்தினாங்க. சோ அப்ப பண்டாரத்தன் கெரில் அங்க தாக்குதல் ஏற்படுத்தி முடிஞ்சிட்டு ஜோஹர்லயும் இந்த வேலையை வந்து செஞ்சிருக்காங்க. எப்ப? ஆகஸ்ட்ல. சோ அந்த தாக்குதல்ல வந்து என்ன நடந்துச்சுனாக்கா, tindakan ketenteraan terawal berlaku apabila pendaratan tentera dan separa tentera Indonesia di England. இது அவ்வளவு தெரிய வேண்டாம் நினைக்கிறேன், பிரிசியோ பத்தி அவ்வளவு தெரிய வேண்டாம். ஓகே, சோ அந்த என்ன உங்களுக்கு தெரியணும்னாக்கா, தேதி மனப்பாடம் பண்ண வேண்டாம், பிரச்சனை இல்லை. நியோ கொலோனியலிசமோட மக்சூட் தெரியணும். யாரு அதுல வந்துட்டு தலைமை தாங்கின அந்த டாக்டர் சுபாண்ட்ரியோ. அதுல வந்து என்ன நடந்துச்சுனாக்கா, கன்யாங் மலேசியா வந்துட்டு செஞ்சாங்க. இந்த கன்யாங் மலேசியாக்குள்ள வந்து என்ன நடந்துச்சுனாக்கா, tentera Indonesia வந்துட்டு melancarkan serangan gerila di Sarawak dan Johor. ஓகே, இந்த ரெண்டு இடத்துல வந்துட்டு பெரிய லெவல்ல தாக்குதல் செஞ்சாங்க. ஓகேயா, முடியுமா சார்? முடியும் சார். இந்தோனேசியா வந்து புறத்தா பண்ணாங்க, சிங்கப்பூரையும் புறத்தா இது பண்ணலையா சார்? அவங்க அட்டாக் பண்ணலையா? சிங்கப்பூர் நீங்க இதுல போட்டிருக்கா? இருந்துச்சு, அவங்க சரித்திரத்துல இருக்கு சார். அவங்க சரித்திரத்துல இருக்கா? ஆனா நம்ம டெக்ஸ்ட்ல இல்லையே. அதான் பாருங்க, மறைச்சிட்டாங்க. ஆமா, என்ன செய்யறது? ஓகே, ஃபைன். சோ அடுத்தது வந்து tindakan Malaysia ke atas isu serangan. சோ இதனால வந்து மலேசியா வந்து என்ன செஞ்சிச்சுன்னு பார்க்க போறோம். சோ tindakan Malaysia ke atas isu serangan எல்லாம் டாக்டர் இஸ்மாயில் வந்துட்டு இந்த serangan பத்தி
யாருக்கு கொண்டு போனாரு? பிபிபிக்கு வந்துட்டு கொண்டு போயிட்டாரு. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம நாட்டுல என்ன பிரச்சனை நடந்தாலும் பிபிபி வந்துட்டு இது வந்து ஒரு பொதுவான ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஏக்கம். சோ நாட்டு பிரச்சனை என்ன இருந்தாலும் பிபிபிக்குள்ள நம்ம போயிட்டு தான் வந்துட்டு பேசி இவங்க எல்லாம் சேர்ந்து எல்லா நாட்டு பிரதிநிதியும் அதுல இருப்பாங்க. சோ இவங்க எல்லாம் சேர்ந்து முடிவு எடுப்பாங்களா? சோ இவங்க வந்துட்டு சொன்னாங்கன்னாக்கா அதை மீற முடியாது. ஓகே, அதான் பிபிபியோட ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய kelebihan lah. So kaedah provokasi tidak mengubah pendirian Malaysia untuk bertindak selain cara diplomatik. அதாவது ப்ரோவோகாசினாக்கா ஒரு ப்ரோவோக்னாக்கா ஒரு மாதிரி என்ன சொல்லுவாங்க, கெட்டதா பேசுறது. ஓகே, ப்ரோவோக்னாக்கா ஒரு மாதிரி கெட்டதா பேசுறது. அது நாட்டு சம்பந்தமா இருக்கலாம், மக்கள் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம், ஓகே, ஒரு நபரை சம்மந்தப்பட்டதா இருக்கலாம். சோ கெட்டதா பேசுறதுல. சோ இந்த கெட்டதா பேசுற நிலைமை வந்து மலேசியா என்ன சொல்றதுனாக்கா, நாங்க வந்து எங்களோட முடிவுல இருந்து நாங்க வந்து மாற மாட்டோம். நாங்க வந்துட்டு டிப்ளோமாட்டிக்னாக்கா பேச்சுவார்த்தையை உருவாக்கி நாங்க இந்த பிரச்சனையை வந்து நாங்க செட்டில் பண்றதுக்கு பார்ப்போம், முயற்சி எடுப்போம்ட்டு மலேசியா வந்து பீஸா போனாங்க. ஓகே, இந்தோனேசியா வந்து அவங்க வந்து ஏன்னா எவ்வளவோ செஞ்சுட்டாங்க, எவ்வளவோ பார்த்துட்டாங்க. சோ இதுல வந்து அவங்க போய் மூக்க நுழைச்சு இதெல்லாம் பிரச்சனை பண்ணாங்கனாக்கா அவங்க பண்ண இவ்வளவு நாள் அவங்க பண்ண முயற்சி வந்துட்டு வீணாயிருமே. சோ அவங்க நல்ல பீஸா வந்துட்டு ஹேண்டில் பண்ணி பிபிபி மூலியமா போய் இதை வந்து செட்டில் பண்ண பார்த்தாங்க. ஓகேயா? ஓகே, சோ இந்தோனேசியா சோ இந்த பீஸா பிபிபி மூலியமா போனனால கடைசியில வந்து இந்தோனேசியா என்ன பண்ணிருச்சு, ஓகே நாங்க வந்துட்டு இந்த கான்ஃபரன்ஸ் வந்து இதோட முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி செட்டில் பண்ணிட்டாங்களா? Okay, so இதனால என்ன நடந்துச்சு, Tun Abdul Razak menandatangani perjanjian persetujuan normalisasi di Jakarta. So Tun Abdul Razak வந்துட்டு இவங்க தான் ஒத்துக்கிட்டாங்களா? யார் ஒத்துக்கிட்டா? இந்தோனேசியா ஒத்துக்கிட்ட பிற்பாடு ஒரு perjanjian வந்துட்டு உருவாக்கிட்டாங்க. அந்த perjanjianோட பேரு தான் வந்துட்டு perjanjian persetujuan normalisasi di Jakarta. ஜகார்த்தா வந்து இந்தோனேசியால உள்ள இடம் பேர்ல. ஓகே, ஓகேயா? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். எங்க கேர்ள்ஸ்லாம் ரொம்ப அமைதியா இருக்காங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகே, அதாவது அவங்க நுணுக்கமா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓகே, சோ இதுல வந்து ஓவராலா நம்ம வந்து இந்த கான்ஃபரன்ஸ் இந்தோனேசியால வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, pembentukan Malaysia gabungkan PTM Sarawak dan Sabah, lepas tu hadapi cabaran untuk dapat sokongan, cabaran peringkat antarabangsa. அதாவது பெரிய லெவலில் அவங்களுக்கு எதிர்ப்பு வந்துச்சுனாக்கா இந்தோனேசியா கிட்ட இருந்தும் பிலிப்பினா கிட்ட இருந்தும் தான் மெயின் எதிர்ப்பு வந்துச்சு. கடைசியில என்ன எதிர்ப்பா இருந்தாலுமே கடைசியில வந்து மலேசியா வந்து உருவாகிருச்சு. எப்ப? 16 செப்டம்பர் 1963. சோ இதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த கடைசியில அந்த pengajaran போட்டிருக்க தெரியுமா, இந்த pengajaran வந்துட்டு கேபாட் கேள்வியில இருந்துட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ கேபாட் கேள்வியில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது நான் மிஸ் பண்ணிக்கணும். 108 மிஸ் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த இந்தோனேசியா பத்தி சொன்னா. சோ இதுல இந்த லங்கா menamatkan konfrontasi எப்படி வந்துட்டு இந்த லங்கா menamatkan konfrontasi வந்து எனக்கு ஒரு கேள்வி. கேளுங்க. கேபாட் கேள்வியா வெளியாகணும்னு சொன்னீங்க, அது சோழன் எப்படி வரும்னு அப்படியே ஒரு சொந்தம் கொடுக்குறீங்களா? ஓகே, ஸோ மேபி இந்த கேள்வி எப்படி வரலனாக்கா கேபாட் கேள்வியில வந்துட்டு இப்போ லட்சியம் வச்சுப்போம். ஸோ இதுல நீங்க மெயினா டாபிக் நீங்க பாத்தீங்கன்னா berkaitan dengan pembentukan Malaysia lah. ஸோ apakah apa கொஞ்ச நேரம் bincangkan kewibawaan yang perlu ada pada seorang pemimpin dalam menyelesaikan sesuatu masalah negara. ஓகே, அதாவது என்ன கேட்கிறேன்னாக்கா ஒரு நல்ல பெமிம்பெயின் வந்துட்டு என்ன கிரைட்டீரியா இருக்கணும், என்ன சீரி இருக்கணும், ஓகே, என்ன சிஃபாட்லாம் இருந்தாக்கா ஒரு நல்ல நாடை வந்துட்டு உருவாக்குறதுக்கு வந்துட்டு என்ன சீரி இருக்கணும் அப்படியும் வரலாம். ஓகே, இல்லாட்டி வந்துட்டு apakah nilai-nilai murni yang boleh diamalkan oleh rakyat dalam menangani sesuatu masalah dalam negara. ஓகே, சோ pemimpin பத்தி கேட்கலாம், rakyat பத்தி கேட்கலாம். சார் யாரு? தமிழ் என்ன கேள்வி? கேபாட் கேள்வி. ஓ கேபாட்டா?
ஸோ கேபாட் கேள்வியில் வந்து பெமின்பெண்ணோட சிஃபாட் பத்தி கேட்கலாம். ஒரு நல்ல நாட்டை உருவாக்குறதுக்கு பெமின்பெண் வந்துட்டு என்ன சிஃபாட் அவருக்கு இருக்கணும், இல்லாட்டி ராயாட் பத்தி கொடுக்க. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேபாட் கேள்வியில உங்களுக்கு முக்கியமா தெரிய வேண்டியது வந்து யாரு பத்தி கேக்குறாங்க அப்படின்ட்டு. அந்த வாத்தா யாருன்னு தெரியணும், அந்த கேரக்டர் யாருன்னு தெரியணும். பெமின்பெண் பத்தி கேட்டா நீங்க பெமின்பெண் பத்தி தான் பேசணும். ராயாட்டை பத்தி கேட்டா நீங்க ராயாட் பத்தி தான் பேசணும். ராயாட்க்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுங்க பாப்போம். Penduduk sir. Penduduk வேற? Yes, very good. Very good. Okay, rakyat, penduduk, masyarakat. Negara கீழே வந்து negara வந்துட்டு masyarakat-ஓட குளோபலா போயிடுச்சு. பட் நெகாரன்னு கேட்கும் போது நெகாரக்குள்ள வந்து நீங்க பெமின்பெண் பத்தியும் நீங்க பேசலாம், ராயாட் பத்தியும் நீங்க பேசலாம், நோ ப்ராப்ளம். அது நெகாரன்னு கேட்டாக்கா, ஏன்னா நெகாரக்குள்ள எல்லாமே அடங்கியிருக்கும். பட் ஸ்பெசிபிக்கா அவங்க கேட்டுட்டாங்கன்னாக்கா பெமின்பெண்ணா பெமின்பெண் பத்தி தான், ராயாட்னா ராயாட் பத்தி தான் நீங்க பேசணும். ஓகேயா? ஓகே. ஸோ இந்த கடைசி இந்த 108 பேஜை பாருங்க டெக்ஸ்ட் புக்ல, அதாவது லங்கா menamakan konfrontasi. என்ன லங்காலாம் எடுத்தாங்கன்னாக்கா டிப்ளோமாட்டிக்ல, டிப்ளோமாட்டிக்னாக்கா டிப்ளோமாசி. டிப்ளோமாசினா என்னன்னாக்கா பேச்சுவார்த்தை மூலியமா ப்ராப்ளமை சால்வ் பண்றது. இந்த பெண்டக்காத்தான் தான் வந்து மேஷா நிறைய பாய்ச்சிச்சு. சண்டை போடணும்னாக்கா மேஷா வந்துட்டு நேரம் இந்த மேஷும் உருவாக்கி இருக்காது, நிறைய பிரச்சனை மேல பிரச்சனை தான் வந்திருக்கும். இந்த டிப்ளோமாசி மூலியமா, இந்த டிப்ளோமாட்டிக் மூலியமா தான் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்து அட்லீஸ்ட் இவ்வளவு தடுங்கல்ல அட்லீஸ்ட் 1963 சால்வ் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ இந்த தங்கும் ஜவாப் வந்து யாருக்கு கொடுத்தாங்கனாக்கா Kementerian Luar Negeri. யாரு கீழேனாக்கா கசாலி ஷஃபி. அவர் தான் வந்து இந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டாரு. இந்த கான்ஃபரன்ஸை செட்டில் பண்ற பொறுப்பை வந்து அவர் தான் எடுத்துக்கிட்டாரு. ஸோ என்னெல்லாம் செஞ்சாங்கன்ட்டு அந்த உசக கொடுத்துருக்காங்க. அது ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த உசக கான்ஃபரன்ஸ் வந்துச்சுனாக்கா எஸ்ஏ கேள்வியில முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ண பாருங்க. இது கொஞ்சம் கஷ்டம், நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஆப்ஜெக்டிவ் கேள்வியில வந்து ஏதாவது இதை பத்தி வந்துச்சுனாக்கா ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணிட்டு ஆப்ஜெக்டிவ் கேள்விக்கு முடிஞ்சா ஒரு பார்த்துக்கோங்களா. ஆனா எஸ்ஏ கேள்வியில saya tak galakkan pelajar saya untuk jawab soalan ini. ஏன்னா இது ரொம்ப ஃபக்தா. இதுல நிறைய நீங்க உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே காம்ப்ளிகேட்டடா இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இது புரியறதுக்கு. என்ன லங்காலாம் செஞ்சாங்க இந்த கான்ஃபரன்ஸ் புரியல. கடைசியில உங்களுக்கு என்ன தெரியும்னாக்கா இந்த கான்ஃபரன்ஸ் வந்து செட்டில் பண்ணிட்டாங்க. யார் மூலியமா? இந்த அவர் மூலியமாடா. யாரது? இது கஷ்டமா இருக்குமா சார்? இந்த கேள்வி முன்னுக்கு நம்ம விளக்கி சொன்னதுனால இல்ல, இந்த லங்கா கான்ஃபரன்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும் இந்த கேள்வி. முடிஞ்ச அளவுக்கு இந்த கேள்வி வந்துச்சுனாக்கா எஸ்ஏ கேள்வியில எலாக்கன் பண்ணுங்க. பட் ஆப்ஜெக்டிவ் கேள்வியில ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணி ஒரு ஆப்ஜெக்டிவ் கேள்வியில வந்து ஏதாவது வந்துச்சுனாக்கா ஜவாப் பண்ணிருங்களா.